நிறுவனமும் இணைந்து இந்த இணையவழி கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் திருப்பூர் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அசோசியேஷன் சார்பிலே மீண்டும் ஒரு முறை திரு கோவிந்தராஜ் சார் அவர்களோடு இணைந்து வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். திரு கோவிந்தராஜ் சார் அவர்களை பத்தி பார்க்கும்போது அவர் ஒரு தொழிலதிபராக மட்டும் இல்லை, திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன்ல ஃபினான்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக மட்டும் பணியாற்றி கொண்டு இருக்கவில்லை, லயன்ஸ் கிளப்ல அரிமா சங்கத்துல, மத்திய அரிமா சங்கத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்து சமூக ஆர்வத்தோடு நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அனுப்புறபாளையத்தில் இருக்கக்கூடிய அரிமா சங்க அறக்கட்டளையினுடைய மின் மயானத்துல அதனுடைய நிர்வாக குழுவுல ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்து அதைய செவனே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நமக்கு இந்த திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சேர்ந்து நம்ம நடத்தக்கூடிய 2வது இணைய வழி கருத்தரங்கம். முதல்ல நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸோடு நம்ம நடத்தியிருந்தோம். 2வது நிகழ்வாக இது நடக்க இருக்கிறது. இதுல நாங்க ஏற்கனவே திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனுடைய நிர்வாகிகளை நாங்க கலந்து பத்தி பேசி பண்ணோம். 2வது கூட்டமும் இதற்கு நாங்க கேட்டபோது மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனுடைய நிர்வாகிகளான ராஜா சண்முகம் சார் அவர்களுக்கும், விஜயகுமார் சார் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு ராஜா சண்முகம் சார் அவர்களுடைய தந்தையார் நேற்று காலமாகி விட்டார். அதற்கு எங்களது அசோசியேஷன் சார்பிலே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய கருத்தரங்கினுடைய தலைப்பு புக் கீப்பிங் ஃப்ரம் மேனுவல் டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற தலைப்பு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் நேர்ந்தது. அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செயற்கை நுண்ணறிவு மூலமா எப்படி நம்மளுடைய தகவல்கள் பரிமாற்றம் நடக்கிறது அப்படிங்கிறத பத்தி அதன் அடிப்படையில இந்த கருத்தரங்க நம்ம வச்சிருக்கிறோம். முன்னாடி எல்லாம் தெரியும், நம்ம அக்கௌண்ட்ஸ் எழுதணும், அக்கௌண்ட்ஸ் மேனுவலா எழுதிட்டு இருந்தோம். அந்த மேனுவலா எழுதுறது இன்கம் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இந்த பல்வேறு துறைகளுக்கு, பேங்கு, இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய வணிகர்களுடைய தகவல்களை நாம ரிட்டர்ன்ஸ் மூலமா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ மேனுவலா கொடுக்குற காலகட்டத்தில் சேல்ஸ் டாக்ஸ்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்கம் டாக்ஸுக்கு அதுவாக போயிடாது. இன்கம் டாக்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா சேல்ஸ் டாக்ஸ்ல இருந்து அனுப்பி வைப்பாங்க. அதே போல பேங்க்ல கொடுத்துருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டோ மற்ற டர்ன் ஓவர் டீடைல்ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத பேங்க்ல இருந்து இன்கம் ஐடி ஆபீஸ்ல இருந்து பேங்குக்கு கேட்டாதான் அவங்க தருவாங்க. ஸோ வாலண்டரியா அவங்க யாரும் அனுப்பி வைக்க போறது இல்லை. இப்ப கேட்டு இந்த தகவலை வாங்கி அதை பரிசீலனை பண்ணி ஆராய்ந்து பாக்குறதுங்கிற ஒரு நடைமுறை இல்லாம இப்ப எல்லாமே நம்ம ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். சார் கொஞ்சம் அன்பு வேண்டுகோள். சார் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சார். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்றாங்க சிவா. ஹலோ சார் சொல்லுங்க சார். அவரோட லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவரு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் சார். அவரு கஸ்டமர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார்.
ஹலோ. நான் இப்ப பேசுறத கேக்குதுங்களா? சார் ப்ளீஸ். பேச்சு வந்துருச்சுங்களா? நன்றி. ஓகே. நண்பர்களே, நாம் இன்றைய தலைப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். எந்த எந்த அடிப்படையில தகவல்கள் பரிமாறப்படுகிறதுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ பேங்குக்கு கொடுக்குற தகவல் இன்கம் டேக்ஸ் எப்படி போகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன்ல டிஜிட்டலாக நாம ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு 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 துறைக்கு கொடுக்கக்கூடிய தகவல் இன்கம் டேக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருது. பேங்க் கொடுக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்கிற டர்ன் ஓவர் டீடைல்ஸோ அல்லது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணி 3B கொடுத்துருக்கக்கூடிய டர்ன் ஓவர் டீடைல்ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்கம் டேக்ஸ்ல 26AISல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதே போல கஸ்டம்ஸ்ல என்ன இம்போர்ட் பண்ணிருக்கோங்கிற தகவலோ அல்லது இஎஸ்ஐ பிஎஃப்ல எல்லாம் நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம கட்டியிருக்கோங்கிற பத்தியான எந்த தகவலாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல்கள் போயிருது. ஸோ அப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கலாம். அப்படி ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த துறையில இருந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து கேட்டா மட்டும்தான் அதுக்கு போகும். அப்படியே அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதுவாகவே போயிருதுங்கிறதுனால நம்ம எல்லா துறையிலும் பேங்குக்கும் கொடுக்கறது, ஜிஎஸ்டி கொடுக்கறது, இன்கம் டேக்ஸ் கொடுக்கறது, இஎஸ்ஐ பிஎஃப்ஓ அல்லது மற்ற துறைகளுக்கு கொடுக்கறதோ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபாடுகள் இல்லாம அல்லது வேறுபட்ட ஃபிகர்களை கொடுக்காம எப்படி வேறுபாடு இல்லாம நாம கணக்கை நாம பேணுவதுங்கிறத பத்தியான தலைப்பு தான். இதை நம்ம பேசுறதுக்காக திரு தஞ்சாவூரிலிருந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பட்டய கணக்காளர் திரு விசாகன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் உங்கள் சார்பில் வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய எங்களுடைய திருப்பூர் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அசோசியேஷனுடைய எல்லா நிகழ்வுகளிலும் ஒருங்கிணைந்து எங்களோடு தோள் கொடுத்து உற்ற துணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய AXN இன்ஃபோடெக் அவர்களுடைய திரு சிவசக்திவேல் அவர்களும் இன்றைக்கு டேலி பிரைம் அப்படிங்கிறத பத்தியான அதனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தியான ஒரு சிறு விளக்கம் நமக்கு தர இருக்கிறாரு. திரு சக்திவேல் அவர்கள் இப்போ நம்ம டேலி எதுக்காக இங்க தேவை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய இதே வந்து எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்துற மாதிரி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான். இப்போ அக்கௌண்ட்ஸ்னாலே டேலி தான், டேலினா தான் அக்கௌண்ட்ஸுங்கிற மாதிரி நமக்கு டேலி இல்லாம அக்கௌண்ட்ஸுங்கிறது மெயின்டைன் பண்றதுங்கிறது இல்லை, முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம வந்திருக்கிறோம். அதனால டேலியில என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது இருக்குங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கணக்க முறையாக பேணுவதற்கு வசதியாக இருக்கும். அந்த வகையில திரு சிவசக்திவேல் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போது இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு சக்திவேல் அவர்கள் சரி விசாகன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக திரு சோமசுந்தரம் அவர்களை அழைக்கின்றேன். திரு சோமு சார். நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய கூட்டத்தின் தலைப்பை பற்றி நம்முடைய உரையாற்ற ஒன்றிலும் சார்ட்டர்ட் திரு கே விசாகன் முருகன் பெயரை கொண்ட அவர் நமக்கு இன்னைக்கு அழைக்க போகும் முறை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் 17 ஆண்டு காலத்திற்கு மேலாக பட்டய கணக்கராக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மேலும் கல்யாண சுந்தரம் அன்கோ என்ற நிறுவனத்தின் பார்ட்னராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, he is very good speaker about income tax, GST and general finance topics. அது மட்டும் இல்லாமல் CA ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயம் சேர்மன் ஆஃப் கும்பகோணம் பிரான்ச் ஆஃப் ICI நிறுவனத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டுள்ளார்கள். மேலும் டைரக்டர் ஆஃப் தஞ்சாவூர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். இவருடைய உரை நம் அனைவரையும் ஊர்ந்து கவனிக்க வைக்க உள்ளது. அவருடைய உரையை அனைவரும் ஊர்ந்து கவனிக்கவும். நன்றி திரு விசாகன் சார் அவர்களே. அடுத்த அறிமுகம் சிவசக்திவேல், ஃபவுண்டர் அண்ட் MD ஆஃப் AXN இன்ஃபோடெக். MBA பட்டதாரியான இவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டேலி சர்வீஸ் செய்து கொண்டுள்ளார். இவர்
7 பிரான்ச் திருப்பூர், சேலம், ஈரோடு, மதுரை, திருச்சி, கும்பகோணம் அண்ட் சென்னை 7 இடங்களிலே நடத்தி 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கிறார். மேலும் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்தி பயன்பெற செய்துள்ளார். இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்காக ஒரு 100 கிளாஸுக்கு மேல ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. முதலிலே நம்முடைய உரையாற்ற திரு சிவசக்திவேல் அவர்களை அழைக்கின்றோம். திரு சிவசக்திவேல். வாய்ப்புக்கு மிக்க நன்றி சார். அறிமுகத்துக்கு நன்றி. திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கும் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் எங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களை எப்போதும் ஆதரவளிக்கும் எங்களுடைய திருப்பூர் டாக்ஸ் பார்ட்டி அசோசியேஷன் சங்கத்தின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் திரு சோமசுந்தரம் சார் அவர்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர்த்துக்கு மேல இன்னைக்கு வந்திருக்க, ஒரு 150 கிராஸ் பண்ணிட்டோம் பக்கத்துல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா டேலி பிரைம். உலகத்துல வந்து மாறக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாற்றம் தாங்க. உலகத்துல என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாற்றம் தான். டேலியில் ஒர்க் பண்ண நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். டேலி 3.0 இருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேலி ERP9 மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ஜிஎஸ்டி பண்ற எல்லாத்துக்கும். நிறைய விதத்துல வந்து நம்மளோட டைமை நம்ம சேவ் பண்ணிக்குது. அடுத்து டேலி பிரைம் ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல நம்ம வந்து இதை பத்தி சொல்லிடலாம். ஸோ டேலி பிரைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் டேலி பிரைமோட லோகோஸ். சிம்பிளிஃபை த சிம்பிளிசிட்டி. டேலினாவே சிம்பிளிசிட்டி, அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டியோட, ஃப்ரெஷ் லுக் அண்ட் ஃபீலோட அடுத்து வரப்போற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ டேலி பிரைம். ஸோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குறைய வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணாம வந்து இப்போ சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றது இப்போ வர ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது எக்ஸப்ட் ஆடிட்டர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தவிர பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற ஜென்ரேஷன் இதுல வந்து நியூவா வந்து டேலிக்குள்ள வரப்போற எம்டிஸ் இப்போ எல்லாருமே எம்டிஸ் எல்லாம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் வித் டச் பேடோட உங்களுக்கு வந்து டேலியோட பிரைம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த கேட் ஆஃப் டேலி. டேலி யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும், த நியூ ஃப்ரெஷ் லுக் ஃபார் டேலி பிரைம். நெக்ஸ்ட் டேலியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட ரிப்போர்ட் இருக்குங்க. அது ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுக்கு ப்ரொசீஜரோட தான் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி தான் நீங்க வந்து ப்ரொசீஜரோட போக முடியும். இப்போ வந்து மெயின் ஸ்கிரீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் எப்படி நம்ம வந்து கீவேர்டு சர்ச் பண்ணா அதுக்கு ரெலவெண்டான வேர்ட்ஸ் எல்லாம் வருமோ அதே மாதிரி கோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா சேல்ஸ்னு அடிக்கும் போது இதுல இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர், சேல்ஸ் வவுச்சர், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரும். இதுல வந்து ரிப்போர்ட்ஸ் வேணா ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் வரும்போது அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல். நம்ம வந்து டேலி தெரியணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அதாவது ரிப்போர்ட்ஸ் பாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து தெரியுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்க. ஸோ அடுத்து கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு பாத்தீங்கன்னா இன்வாய்சிங் இன் டேலி பிரைம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி வந்தீங்கன்னா அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கம்மிங் January 1st இருந்து 100 க்ரோஸ்க்கு மேல இருக்க எல்லா கம்பெனிக்கும் இன்வாய்ஸ் கம்பல்சரியா அவங்க பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கண்டிப்பா அந்த இன்வாய்ஸ்ங்கிற கான்செப்ட் தேவைப்படும். ஸோ அதுல வந்து டேலி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பிஃபோர் 1 வீக் வந்து இந்த ரிலீஸ்ல லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இன்வாய்சிங் டைரக்டா டேலியில இருந்து நம்ம போர்ட்டலுக்குள்ள கனெக்ட் பண்ணி நம்ம இன்வாய்சிங் அதில் போட்டுக்கலாம். ஓகேங்க. ஸோ இது வந்து டேலி பிரைம்ல இதே உங்களுக்கு வந்து டேலி பிரைம் வந்து ERP வந்து பிரைமா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. GSTR 1 இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து ஸ்லோவா இருக்கு, அதெல்லாம் ஸ்பீடா இருக்கு. ஏதாவது வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ பில் பாசிங் வந்து எல்லா எம்டிஸ் அண்ட் GM அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒர்க். அதை வந்து நாங்க டேலியில கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி போறது வந்து யாராவது எம்டி ஆர் யாரும் ஆத்தரைஸ் பர்சனோ அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அப்ரூவல் பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்க வந்து என்ட்ரியே போட முடியும். இது வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பில்ஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து ஜாப் ஒர்க், திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக ஜாப் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேலி இதுக்கான ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 18ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது அதாவது வந்து 2 hours ஒரு நாளைக்கு நடக்கும், 5 days கண்டினியூஸா இருக்கு. இதை பத்தி இது வந்து டேலி டைரக்டா பண்ற ஒரு கிளாஸஸ். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.
ஸோ இது என்னோட நம்பர். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இது இதோட நம்பர் உங்களுக்கு வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திற்கும் திருப்பூர் டாக்ஸ் பார்ட்டி அசோசியேஷனுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு. தேங்க்யூ மிஸ்டர் சிவசக்திவேல், அருமையான விளக்கம். அடுத்ததாக நம்முடைய கதாநாயகன் திரு விஷாகன் சார் அவர்களுக்கு ஆன நேரம். Sir, welcome, sir. Vishagan, sir. Thanks a lot, sir. Thanks, sir. Is it audible, sir? Yeah, fine, sir. Okay. Yes, sir. Yes, sir. Good evening to all. இந்த ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தந்த ஏஎக்ஸ்என் சிவசக்தி சார், சக்திவேல் சாருக்கு எனது நன்றி. மற்றும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவர் மிஸ்டர் எம் சண்முகம் சார், செக்ரட்டரி டிஆர் விஜயகுமார் சார் மற்றும் ஆர் கோவிந்தராஜன் சார் அவர்களுக்கும் எனது நன்றி. மற்றும் திருப்பூர் டாக்ஸ் ப்ராக்டிஷன் அசோசியேஷனோட 3வது மீட்டிங் நான் பண்ணுறேன். நான் அதை ஏற்பாடு பண்ணி தந்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் செயலாளர் சோமசுந்தரம் சாருக்கும் எனது நன்றி ப்ளஸ் வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிகள் தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டென்ஸ் ஆகாம பேசலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சப்ஜெக்ட் ஓரியன்டா ஜிஎஸ்டி டாக்ஸ் அது மாரி ஒரு பெரிய இது கிடையாது. ஓகே, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கலாமா? ஓகே சார், ஷூர் சார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஆனால் வெரி இம்பார்ட்டண்ட்டான தலைப்பு. அது எப்படி ஒரு அக்கௌண்ட் புக் கீப்பிங் மேனுவல்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மாறி இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா புக் கீப்பர்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய லெஜர், எனக்கே தெரிஞ்சு நான் ஆர்டிகல்ஸ்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய துணி பையில புக்ஸ் லெஜர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பெரிய ரூலர், ஸ்கேலு, பென்சில், பார்த்தீங்கன்னா காதில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு டிக் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுமாரி இருந்துச்சு. இன்னைக்கு அதுமாரி அக்கௌண்டன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க அக்கௌண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்டாக பயங்கரமாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. பயங்கர சேஞ்சஸ் இதுக்கு. இந்த சேஞ்சஸ் எப்படி வந்துச்சு, இது எப்படி கவர்மெண்ட் இந்த சேஞ்சஸ் எப்படி நம்ம கொண்டு வரல, இது கண்டிப்பாக அது கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் எப்படி இந்த சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். அதேமாரி அப்கமிங் டெக்னாலஜி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் இதுக்குள்ள புக் கீப்பிங் சைடு நிகழப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இது தற்காத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இது இந்த செஷன் ரொம்ப ஒரு லைவ்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு சாமியார் இருந்தார். அவரோட சீடர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சாமியாரை கூட்டிகிட்டு போய் சாமி எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, கூட்டிகிட்டு போய் வீட்டை அப்படின்னாரு. சரி, அந்த சாமியாரும் அவரோட போய் அப்பார்ட்மெண்ட்ஸ் போகிறாரு. லிஃப்டில் போனோன்னா 4th floor போனோன்னா அவர் கேட்டார், இதான் வீடாப்பா? ஆமாப்பா அப்படின்னு. இந்த சவுறு யாரோடது அப்படின்னாரு. இந்த சவுறு பக்கத்து வீட்டுக்காரது சார், இந்த சைடு ஒரு பிளாக் இருக்குது, அவங்களோட வீட்டு இது அப்படின்னாங்க. அப்போ இந்த சைடு சவுறு இது அந்த சைடு பிளாக் வீட்டுக்காரரோட சார் அப்படின்னாங்க. இப்போ மாடியில் உள்ள ரூஃபு சார் அது மேல் வீட்டுக்காரர் அவரோட இது சார் ரூஃப் சார் அப்படின்னாங்க. இப்போ இந்த தளத்தளம் சார் கீழே உள்ளவங்களோட ரூஃப் சார் அப்படின்னாங்க. அப்போ உன்னோட வீடு எங்கப்பா அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதுமாரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மள்ட்ட தான் அக்கௌண்ட்ஸ் இருக்கிற மாரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதுமாரி கிடையாது. எப்படி அந்த சாமியார் சொன்னாரோ வீடு நம்மள்ட்ட இருக்கிற மாரி நினச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த வீடே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான யாரோ நமக்கான அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார் கம்பெனி விற்கிறவர் எழுதுறாரு, நிலம் வாங்குறவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எழுதுறாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்ளையர்ஸ் என்னோட கணக்கு எழுதிட்டு இருக்காங்க, பேங்கர்ஸ் எழுதுறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க எழுதுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு நான் பேருக்கு தான் நான் சொல்லுவேன் ஒழிய, ஆனால் என்னோட கணக்கு என்கிட்ட இன்னைக்கு கிடையாது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி என்கிட்ட இன்னைக்கு கிடையாது. எப்படி இது மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா இது ஒரு குறுகிய கால மாற்றம் தான். ஒரு 15 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கவர்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க. நம்மள அறியாமே, நமக்கே பெரிய அவேர்னஸ் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடன்னு ஒரு 15 வருஷத்துல எப்படி இதை கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் ஒரு ஹிஸ்டரி மாரி இதை பார்த்துட்டோம்னா தான் எப்படி இப்படிலாம் அவங்க என்ன நோக்கத்துக்காக உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ்ல 50லயே வந்துருச்சு, இன்கம் டேக்ஸ் வந்துருச்சு, பல சட்டங்கள், பல பனிஷ்மெண்ட்டு, பல இதெல்லாம் கொண்டு பார்த்தாலும் டாக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இருக்க தான் செஞ்சிச்சு. ஒன்றும் அதை அவாய்ட் பண்ணவே முடியல டாக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறத. நான் சொல்றது 2000. ஸோ இந்த மாரி ஒரு டாக்ஸ் எவேஷனை அவாய்டே பண்ண முடியாத சூழ்நிலையில
கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி எவ்வளவுதான் நம்ம சட்டம் போட்டு பார்த்தாச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்தாச்சு, ஜெயிலையும் போட்டு பார்த்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எவேஷன்ஸ்ங்கிறத குறைக்கவே முடியல. இதுக்கு குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப, அவங்க ஒரு மேலை நாடு அமெரிக்கா இது மாதிரி நாடுகள் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடணும். டிஜிட்டலைஸ்னா ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணிடணும். என்வயர்மெண்ட் ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டாக்ஸ் எவேஷன்ஸ் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு குடிமகனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு வசதியா இருக்காரு, என்னென்ன செலவு பண்ணிட்டு இருக்காருங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர்மெண்ட்டுக்கு நாளைக்கு தெரிஞ்சாதான் அவங்கள பத்தி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பண்றாங்க. ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஏன் இந்த டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்தாபனம் இருக்கு, அதுல ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்க. முதலாளி ரொம்ப நல்லவர் தான். எப்பயும் 10 மணிக்கு வந்துருவாங்க, வேலைக்கு ஆளுங்க வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல அது மாதிரி தான் வராங்க. நாளாக அதுல ஒரு 4, 5 பேர் பாத்தீங்கன்னா லேட்டா வர ஆரம்பிக்கிறாங்க. முதலாளி கூப்பிட்டு கண்டிச்சு பாக்குறாரு. அவங்க யாரும் மாறுற மாதிரி தெரியல. ஒரு அட்டெண்டன்ஸ் புக்கை போட்டு வரப்ப டைம் எல்லாம் நோட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்படியும் பாத்தீங்க அப்படின்னா லேட்டா 11 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு வந்த மாதிரி என்ட்ரி பண்றாங்க. ஸோ அவருக்கு என்ன செஞ்சிடாரு, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாரி ஒருத்தரை போட்டு எப்பப்பெல்லாம் அவங்க வராங்களோ கரெக்டா டைமை நோட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. செக்யூரிட்டி ஆஃபீஸர் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவங்களுக்கு பழகிடுறாங்க. அதனால இப்ப நீங்க லேட்டா வந்தா கூட நான் சீக்கிரமா வந்த மாதிரி போட்டுக்கிறேன், என்ட்ரி போட்டுக்கிறேங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துருது. ஸோ அதனால முதலாளியால கரெக்டான அட்டண்டன்ஸை கொண்டு வர முடியல. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு மிஷின் கொண்டாந்து வைக்கிறாரு. ஸோ நீங்க கைரேகை வச்சாதான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அந்த இடத்துல மார்க் ஆகும் அப்படிங்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுது, கைரேகை அவங்க வந்து கொண்டாந்து வச்சால் ஒழிய அது வந்து கரெக்டான அட்டண்டன்ஸ் டைம் கரெக்டா சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது, அதுக்கு பயந்துகிட்டே பஞ்ச் அடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன செஞ்சுறாங்க, கரெக்ட் டைம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த டிஜிட்டலைசேஷன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது, ஒரு சின்ன இதுக்கு. ஸோ இது மாதிரி நாட்டுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் பண்றப்ப நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எவேஷன் குறையும் அப்படிங்கிற முடிவுக்கு கவர்மெண்ட்டுக்கு வர காரணம் இதுதான் இது. ஸோ 2003-4 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கீம் இஸ் கால்ட் அஸ் டின், டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இதுபடி என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா டேட்டா வாங்கணும். இந்தியாவில் பலதரப்பட்ட டேட்டாஸ் எங்க பார்த்தாலும் பரவி கிடக்குது. அந்த டேட்டாஸை ஒரு இடத்துல ஒரு சர்வருக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் அவங்களுக்கு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க் ஸோ அதுக்காக ஆரம்பிச்சதுதான் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க், டின் அப்படின்னு கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேசஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இதான் முதலாக 2004 ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு. ஸோ இதை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ என்ன மாரி சொல்லணும், ஒரு சென்ட்ரல் சர்வர் வரணும், ஒரு காமன் நம்பர் எல்லா ஜனங்கள்ட்டையும் இருக்கணும். அந்த காமன் நம்பரை பேஸ் பண்ணி அமெரிக்கா மாரி இடத்துல சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் சொல்லுவாங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு காமன் நம்பரை கொண்டு வரணும். அந்த காமன் நம்பரை பேஸ் பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணி இந்த சர்வருக்குள்ள கொண்டு வரணும். அந்த நம்பர் அடிச்சாலே அவங்களோட எல்லா என்டையர் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் 2000 வந்தது உங்களுக்கு. சரி, வந்ததுக்கு என்ன மாரி ஃபேஸ் பண்ணாங்க, பல ஃபேஸ்கள் வச்சாங்க. ஒரு மொத்தமா செய்ய முடியாது. ஒரு 15 வருஷம் டைம் 2005 இப்ப 2020 இருக்கு. அந்த 15 வருஷத்துல அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத முதல் ஃபேஸ் ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேங்க் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த தனிப்பட்ட பிரான்ச்சா இருக்கும். அந்த பிரான்ச்லேயே டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. அங்கேயே பேக்கப் எடுத்து அங்கேயே மேனேஜர் அந்த பேக்கப் ஒரு சிடிலையோ இதுலயோ காப்பி பண்ணி ப்ராஃபில காப்பி பண்ணி பக்கத்துல உள்ள பிரான்ச்சுக்கு கொண்டு போய் வச்சுப்பாரு. இது மாதிரி தான் சொல்லி இன்டெகிரேட் ஆகாம இருந்துச்சு. ஆர்பிஐ மூலமா அவங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எல்லா பேங்க்கும் அவங்க பிரான்ச்சை ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இதுதான் முதல் ஸ்டெப்பா ஆரம்பிச்சாங்க இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்ல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா பிரான்ச்சஸும் அந்த பேங்க் ஹெட் ஆஃபீஸ் சர்வரோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது என்ன சொன்னாங்க அப்படின்னா எனிவேர் பேங்கிங் அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எனிவேர் பேங்கிங் விளம்பரம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, திருப்பூர்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, நீங்க திருச்சியில வரப்ப அவங்க இந்தியன் பேங்க்ல போயிட்டு நீங்க அக்கௌண்ட்டை டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு 2000 பிரான்ச்சஸ் இந்தியன் பேங்க் இருக்குன்னா அந்த 2000 பிரான்ச்சஸ் கனெக்டட் டு ஒன் சர்வருக்குள்ள கனெக்ட் பண்றதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஸ்கீம் தான் எனிவேர் பேங்கிங் அப்படின்னா. ஸோ அப்ப என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இந்தியன் பேங்க்குள்ள எங்க வேணாலும் எந்த பிரான்ச்சுக்குள்ள வேணாலும் போய் பணம் எடுக்கலாம், பணம் போடலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வந்துச்சு. நமக்கும் சந்தோஷமாச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்வருக்குள்ள கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 27-30 பேங்க் இருக்கு அப்படின்னா எல்லா பேங்க் சர்வர்ஸ்குள்ளேயும் எல்லா டேட்டாவும் ஒரு பிரான்ச்சோட டேட்டாஸ் வந்து உள்ளுக்குள்ள கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லா பேங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா. கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினக்கில் இதுமாரி ஸ்டாண்டர்டைஸ்டு பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸை எல்லா பேங்க்கும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா. ஸோ கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க எல்லா பேங்க்கும் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, 27 பேங்க்கு இப்போ முன்னாடி கிட்டத்தட்ட 5000 10,000 சர்வர்ஸ் இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு இருந்தது. இப்போ கன்சாலிடேட் பண்ணி ஒரு 27 20 30 சர்வர்ஸ்க்குள்ள வந்து டேட்டாஸ்க்கு ஏதாச்சு அதுலேயும் ஸ்டாண்டர்டைஸ்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண சொன்னாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னாங்க. ஸோ பேங்க் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இப்போ இந்தியன் பேங்க்கையும் கரூர் வைஸ்யா பேங்க்கையும் சேர்க்கணும். இதுமாரி எல்லா பேங்க்கையும் இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கேஷ் ட்ரீ. நீங்கள் பார்த்தா ஒரு ஏடிஎம்லாம் பார்க்க கேஷ் ட்ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஐசிஐசியில் வச்சிருந்தா கூட நான் போய் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்குள்ளே போயிட்டு நான் போய் பணம் எடுக்க முடியும், டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஓ பரவாயில்ல, நல்ல வசதியாக இருக்கே அப்படின்னு நினச்சோம். ஆனால் வசதிகள் என்ன அப்படின்னா நமக்கு கனெக்ஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. கேஷ் ட்ரீ அப்படிங்கிறதுல எல்லா பேங்க் சர்வீஸும் இன்டர் கனெக்ட் ஆச்சு. ஸோ பிரான்ச்சஸ் ஹெட் ஆஃபீஸோட கனெக்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு பேங்க்கும் தே பிகம் இன்டர்லிங்க்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனில் விதின் பேங்க்ஸ் கொடுத்தாங்க. ஏடிஎம்ஸ்லாம் எல்லாருமே காமனாக சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா 27 பேங்க்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. நோ இட்ஸ் கனெக்டட் வித் சென்ட்ரல் சர்வர்னா இன்கம் டேக்ஸ் சர்வர்ஸோட இது என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்கிங்கை கனெக்ட் பண்ணாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் பேங்கிங்கை அவங்க சூஸ் பண்ணாங்க இந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னா, நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுவோம்னா ஒன்று கேஷ் மூலமாக செய்வோம், இல்லைன்னா பேங்க் மூலமாக செய்வோம் நமக்கு. ஸோ பேங்க் மூலமாக செய்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 80-90% பேங்க் மூலமாக நம்ம செய்வோம் நமக்கு. ஸோ அதனால் அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் மேஜர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள நெட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டோம் அப்படின்னா சர்வருக்குள்ளே கொண்டாந்துட்டோம்னா பாதி சக்ஸஸ் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பேங்கிங் மூலமாக இதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ பேங்க் பிரான்ச்சஸை ஹெட் ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணாங்க. அப்புறமேல ஒரு பேங்க்கையும் கனெக்டட் டு இன்டர் கனெக்டட் டு அதர் பேங்க்ஸஸ். இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகி ஜென்ரலி கனெக்டட் டு த இன்கம் டேக்ஸ் சர்வர்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சு. அடுத்தது ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர். உங்கள் கஸ்டமரை தெரிந்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் பேன் நம்பர்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ டெபாசிட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா மேனேஜர் சொல்லுவார், சார் உங்கள்ட்ட டெபாசிட் இருக்கா, பரவாயில்ல என்கிட்ட வந்து போடுங்க, நானே வெவ்வேறு பேரில் பிரித்து போட்டுக்கிறேன் அப்படிம்பார். உங்கள் ஃபேமிலி பேரில் இல்லை யார் பேரில் நீங்கள் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு கொடுங்க, நான் டெபாசிட்ஸ் நான் போட்டுக்கிறேன் அப்படிம்பார். அவரே வந்து பணத்தை வாங்கிட்டு போய் பிரித்து டெபாசிட்ஸ்லாம் போடுவார். ஸோ கேஒய்சி அப்படின்னு கொண்டாந்து அதில் பேன் மஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேன் நம்பர் இருந்தால் தான் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஆஃப்டர் கனெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பேன் நம்பரை கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர்ஸை கொடுத்து அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு மேஜரான கேஒய்சி வந்தது பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன்ஸ் ஆஃப் அப்டேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் இது அப்டேஷன் ஆனப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டட் டு ஹேவ் அண்ட் நெட்டோட கனெக்ட் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம், கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், மொபைல் பேங்கிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியும், நெஃப்ட் பண்ண முடியும். இதுமாரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் மூலமாக நமக்கு கனெக்ஷன்ஸ் வந்து என்ன காரணம் அப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வர 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 மொபைல் பேங்க்கில் பணம் அனுப்பிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணி பாருங்களேன், நெஃப்ட் பண்ணி பாருங்களேன், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பாருங்களேன், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்கர்ஸ்குள்ள எல்லாமே ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலைஸ் பண்ண இது 2010 அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த 27-30 பேங்க் கூட தேவையில்லை, இன்னும் குறைச்சி ஒரு 10 பேங்க் இந்தியாவில் இருந்தால் போதும் அப்படின்ட்டு மர்ஜர்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே 3 பேங்க் சேர்ந்து ஒரு பேங்க்காக வச்சுக்கோங்க, அப்போதான் நம்ம வேர்ல்டு லெவலில் காம்படிட் பண்ண முடியும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் டேட்டா ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் சர்வர்ஸை குறைச்சி பேங்க்கை குறைச்சி உங்களுக்கு கொண்டு வந்தோம்னா இன்னும் ஈஸி கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மர்ஜர்ஸில் பேங்க் மர்ஜர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் சைடில் ஆல்மோஸ்ட் டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளோட டேட்டாஸ் பேங்க்கில் பணம் போட்டாலோ பணம் எடுத்தாலோ எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா பேனோட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாலே வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை அவங்களால நம்மளை கேட்காம அவங்களே எடுத்து பார்க்கக்கூடிய வசதி வந்துருச்சு. இதுமாரி வசதிகள் வரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு 2 சட்டத்தை கொண்டாந்து நீங்கள் வந்து பணத்தை ரொட்டேட் பண்ணலாம் முடியாது, இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸில் சில சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கடுமை ஆக்குனாங்க. இது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இருக்க எல்லா பணமும் பேங்க் மூலமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ஸும் வீட்டில் இருக்க 4 பேர் இருந்தாலும் 4 பேரும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. முன்னாடியில் பேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லாம் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அப்ளை பண்ணணும். அதே என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க தான் பேன் வச்சுருக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் அதை பிரேக் பண்ணாங்க. யார் வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பேன் வாங்கி வச்சுக்கலாம், பிறந்த குழந்தைக்கு பேன் வாங்கலாம், பேன் எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
பேனை வந்து கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பர்ஸ் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பேங்கிங் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ்லாம் கொண்டு வரப்ப நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்கீமில் தான் வருது அப்படிங்கிறப்ப கேஸ் இதுமாரி பணம்லாம் உங்களுக்கு பேங்க்ல தாங்க வரும் அப்படின்னு சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து போஸ்ட் ஹேவ் அ பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம பேன் நம்பர் இணைச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பரை இணைக்க சொன்னாங்க. உங்களோட ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பேங்க்கோட லிங்க் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபோன் நம்பர்ஸ், பேன் நம்பர்ஸ்லாம் நம்ம இணைக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட சர்வர்ஸ்குள்ள பார்வைக்கு உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன்ஸ். இப்போ லோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சிபில் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்கள் லோன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ணாங்க. அதில் லோன்ஸில் ஏதாச்சும் நாளைக்கு முன்ன பின்ன டிஃபால்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிபில் ஸ்கோர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சிபில் ஸ்கோர்ஸில் உங்களுக்கு 700 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இல்லை. ஏன்னா டக்குன்னு லோன் வேணும்னாலும் சிபிலில் பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் பேங்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் அவங்களும் பேங்க்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களாம் உள்ளுக்குள்ள இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வரலை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அவங்களும் கண்டிப்பாக அந்த பேங்கிங் கோர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப்டு சாஃப்ட்வேர்ஸ் அவங்களும் போடணும், அவங்களும் ஆட்டோமேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் ஆர்பிஐ கீழே வருது. அவங்களும் கண்டிப்பாக இதேமாரி பேங்க் மாரி தான் அவங்களும் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்கிங் ஆப்ஷன்ஸை உள்ளுக்குள்ள எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு செய்கிற எல்லா பேங்கிங் டிரான்சாக்ஷன் இந்த 15 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்களா உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சர்வர்ஸ்குள்ள போய் இன்டர் கனெக்ட் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கட்டமைப்போட பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா ஈஸியாக எடுக்க முடியும். எவ்வளோ பணம் போட்டாரு, எங்கே எத்தனை பேங்க் இந்தியா ஃபுல்லாக அவர் வச்சிருக்காரு, அதில் எவ்வளோ வித்ட்ராயல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்கு, எவ்வளோ லோன்ஸ் இருக்கு, லோன்ஸில் ஒரு செக் பவுன்ஸ் ஆனது எந்த டேட்டில் செக் பவுன்ஸ் ஆச்சு, ரீபேமெண்ட் எங்கே லேட்டாக இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இது ஃபேஸ் 1ல பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுல பண்ணது. அடுத்தது இப்போ சார் சொன்னாங்க, தலைவர் சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எப்படி உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு. இன்சூரன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கருப்பு பணத்தை ஒரு பாலிசிங்கிற பேரில் நான் வந்து கேஷாக கொடுத்து பாலிசி எடுத்து பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐஆர்டிஏ அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஐஆர்டிஏக்குள்ள எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வரணும் அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனியை கொண்டாந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்க பழைய ப்ரீமியம், பழைய பாலிசிஸ் எல்லாத்தையும் காலாவதியான பாலிசி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஒரு பீரியடோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது பாலிசிஸ் எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஐஆர்டியோட பெர்மிஷனோட தான் ஆரம்பிக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பேங்க் மூலமாக தான் நீங்கள் வந்து செக்லாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக செக் மூலமாக தான் கொடுக்கணும். அதுமாரி பாலிசிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி, பேனு, ஆதார், ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடிலாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுமாரி பணம் கொடுக்குறப்பையும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. இதுமாரி பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா பேங்கர் சைடு கொடுத்தாங்க. ஸோ சரண்டர் பண்ணுறப்ப நம்மள்கிட்ட எவ்வளோ பணம் திரும்பி வருது, எவ்வளோ போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு ஐஆர்டிஏ மூலமாக எப்படி இங்கே ஆர்பிஐ மூலமாக லிங்க் பண்ணாங்களோ இந்த ஐஆர்டிஏ மூலமாக எல்லா இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்து லிங்க் பண்ணி அதை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கெட் லிங்க் வித் அன் இன்கம் டேக்ஸ் சர்வர்ஸோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு இன்சூரன்ஸு கொண்டு வந்து லிங்க் பண்ணது. ஸோ நம்ம சம்பாதிச்சோன்னா அந்த பணத்தை என்ன செய்வோம், யூஸ்வலாக சொத்து வாங்குவோம், வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வருவோம். இது வெறும் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ இதுமாரி சம்பாதிக்கிறத என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல நம்ம அடுத்தது லிங்க் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சது ஷேர் மார்க்கெட்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஃபிசிக்கலாக ப்ராக்கர்கிட்ட சொல்லி ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க. அப்புறம் ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் வரும். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் வாங்குறது விற்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அதை ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. டெபாசிட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா ஷேர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரணும். எப்படி பேங்க்கோட அதை லிங்க் பண்ணாங்க, நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ஷேர் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஷேர் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஷேர் வித்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ வித்திங்க அப்படிங்கிறது வருஷ கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு மட்டும் வராது, இன்கம் டேக்ஸ்க்கும் ஸ்டேட்மெண்ட் போயிடும். லாபமா நஷ்டமா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இன்சூரன்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஆன்லைனில் வரப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன சம்பாதிக்கிற பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிருந்தால் பேங்க் மூலமாக தகவல் போகும். இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசியில் நான் அந்த பணத்தை பிளாக் பண்ணி வச்சுருந்தேன்னா அது மூலமாக அவங்களுக்கு தகவல் போகும். அடுத்து நான் ஷேர் மார்க்கெட்ஸ்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ நான் என்னோட பணத்தை வச்சுருந்தேனாலும் அது சம்மந்தமாகவும் அவங்களுக்கான தகவல் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும்.
இது ஒரு ஃபேஸ்ல பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தனித்தனியாக ஸ்டேட் கவர்மெண்ட் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸையும் டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மோடில் நீங்கள் முடிக்க வைங்க. ஒரு நபர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வராருன்னா கண்டிப்பாக அவரோட பேன் நம்பர் வாங்க, ஆதார் நம்பர் வாங்க, ஃபோன் நம்பர் வாங்க, பயோமெட்ரிக்ஸ் வாங்க, அது வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுங்க, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பயோமெட்ரிக்கில் கண்ணோ கை ரேகையோ வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகுது. ஸ்டாம்ப் டியூட்டியில் பெரிய ஸ்கேண்டில் நடந்துச்சு. ஸ்கேண்டில் நடந்தப்ப டெகல் காமெரி அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ ஸ்டாம்ப் டியூட்டியே வேணாம், ஸ்டாம்ப் பேப்பர்ஸில் பிரிண்ட் பண்ண வேணாம், இனிமேல் ஃபுல்லாகவே வந்து அதை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை கொண்டாந்தாங்க. அதில் பார்த்தீங்க எவ்ரி திங் இஸ் கெட் லிங்க்டு. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 lakhsக்கு மேலே நீங்கள் ஒரு சொத்து வாங்கினாலும் வித்தாலும் அது தகவல் ஆட்டோமேட்டிக்காக ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகவல் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்லிடுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சொத்து வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து சொத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸே பண்ண முடியும். ஸோ இது கம்பல்சரியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக யார் விற்றா யார் வாங்கினா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெப்சைட்ஸில் போய் அப்டேட் ஆகிடுது. அதுமாரி நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே கேஷாக பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்ததுனால கம்பல்சரியாக நம்ம வந்து த்ரூ பேங்கிங் மோட்ஸில் தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் செய்கிற மாதிரி இருக்கும். இதுமாதிரி பெரிய பணம் மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பேங்கர்ஸும் அந்த எண்ட்லேருந்து சொல்லுவாங்க, இதுமாரி ஒரு பெரிய பணம் கட்டி இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம நிலம் வாங்குறது நிலம் விற்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட வரைமுறைக்கு போகுது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ள லேண்ட் கொண்டு வரல, ஆனால் வருங்காலத்தில் ஜிஎஸ்டிக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதுமாரி வரப்ப நீங்க நிலம் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாம்ப் டியூட்டின்னு கட்ட மாதிரி இருக்காது, ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்துடும். ஜிஎஸ்டியை கட்டிட்டு நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டிக்கு வந்து மேல நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். இது சென்ட்ரலைஸ் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு, அவங்க அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இது அவங்க ரெடி ஆயிட்டாங்க ஓரளவுக்கு. இதுல அதிகபட்சம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கன்வெர்டட் டு ஜிஎஸ்டி ஆகி லேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டியும் வர வாய்ப்பு உண்டு. ஸோ நான் இடம் வாங்கினாலும் தகவல் தெரிஞ்சிருது, ஷேரில் வந்தாலும் போட்டாலும் தெரிஞ்சுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டாலும் தெரியுது, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் தெரியுது, இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ இன்சூரன்ஸில் பாலிசி எடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. அப்போ அடுத்தது கார்லாம் நான் வாங்குவேன். கார் வாங்குறப்ப என்ன, அதுவும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுங்க. எல்லா ஆஃபீஸையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க, எல்லா டேட்டாஸும் லிங்க் பண்ணாங்க. அதை லிங்க் பண்ணி மெயின் சர்வீஸை கொண்டு போய் இன்கம் டேக்ஸ் சர்வீஸோடு சேர்த்தாங்க. இப்போ இன்னும் எம் வேகன் மாரி மொபைல் ஆப்லாம் இருக்குது, அதுலேயே நம்மளோட டிரைவிங் லைசன்ஸும் டிஜிட்டலாக வச்சுக்கலாம். அதுமாரி ஒரு கார் நம்பர் அடித்தாலும் இது யார் கார், யார் ஓனர், எப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்க, எல்லாமே ஆன்லைனில் டிரான்ஸ்பரண்ட்டாக இன்றைக்கி தெரிகிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா விஷயங்கள் செல்ஃபோனுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஆர்எஸ் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்க, ஜிபிஆர்எஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எல்லா வண்டிக்கும் ஜிபிஆர்எஸ் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. வண்டிக்கு நேம் போர்ட்லேயே சின்னதாக சிப் வைக்கணுங்கிறாங்க. ஸோ தட் வண்டிலாம் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுமாரி 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கார் வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ் பிடிச்சி உங்கள் கார் கம்பெனிக்காரரு கட்டிட்டு இவருக்கு நான் விற்றேன் அப்படின்னு சொல்கிற தகவலை இன்கம் டேக்ஸ் கொடுத்துருவார். ஸோ 10 lakhsக்கு மேலே கார் எத்தனை விற்றுச்சு, யார் யார் வாங்கினாங்கிற ஃபுல் பர்டிகுலர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தகவலுக்கு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் கார் வாங்கினேன் அப்படின்னா கூட எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டோலை நான் கிராஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த கார்டு வச்சுருக்கணும், காரில் ஒட்டி வச்சுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக டோல் காசை எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேஷாக கொடுத்து நான் ரோடை கிராஸ் பண்ணிட்டு இனிமேல் அதுமாரி கிடையாது, கம்பல்சரியாக நீங்கள் இந்த ஆக்சஸ்க்கு இது வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இவே பில் மாரி எத்தனை என்னோட கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சின்னு வரைக்கும் இன்னொரு 2-3 இயர்ஸ்க்குள்ள அவங்க இன்கம் டேக்ஸால் சொல்ல முடியும். எத்தனை டோல்ஸ் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா சில டோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது, ஆனால் டோல் இருக்கும், ஜஸ்ட் ஒரு சென்சார் மட்டும் இருக்கும். உங்கள் கார் கிராஸ் ஆகிறப்ப அதுக்கு நோட் பண்ணிக்கும். ஸோ இந்த கார் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு, எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிற வரைக்கும், எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சுங்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டால் சார் இத்தனை கார் வச்சுருக்கீங்க, இத்தனை காரு இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு, இந்த நேரத்தில் இங்கெங்கே நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க வரைக்கும் அவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்கள் காரை வச்சு தகவல்களை பரிமாறிக்கிறது சொல்ல முடியும், நம்மளோட சொல்ல முடியும். ஸோ க்ளோஸ்லி என்ன பண்ணுறாங்க, நெருக்கி அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அந்த இதை நெருக்கி கொண்டாந்துட்டாங்க. அடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் முன்னாடி ஒரு பழைய பில்டிங்கில் இருக்கும், பழைய ஒரு 4-5 பேர் ஆஃபீஸர்ஸ் வந்து மெதுவாக ஒர்க் நடந்துருக்கும். பாஸ்போர்ட் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு பாஸ்போர்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க டிசிஎஸ் மாரி கம்பெனிகிட்ட. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக பாஸ்போர்ட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும், பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண முடியும், எல்லா விஷயங்களும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. நம்மளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து
வாங்கிக்க முடியும். எத்தனை பேர் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியான டேட்டாஸை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் வாங்க முடியும். அது இல்லாமல் இந்த வாட்டி யார் யாரெல்லாம் ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ரிட்டர்னில் அதை டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் டு என்க்ளோஸ் அவர் டீட்டெயில்ஸ். நான் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். சில பேர் எனக்கு வருமானமே இருக்காது, பையனோ பொண்ணோ அவங்க பிரசவத்துக்காக அமெரிக்கா கூப்பிட்டுருவாங்க. நான் அப்போ என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா அஸ் பேரண்ட்டாக நான் அங்கே பே பண்ணானு, ஆனாலும் நான் ஹேவ் டு ஃபைல் த ரிட்டர்ன்ஸ். இதுமாரி வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகினால நான் வந்து எனக்கு வந்து ஃபைல் ஆகும். ஏன்னா அவங்கள்ட்ட டேட்டாஸ் இருக்குது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து டேட்டாஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் சர்வர்ஸோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம்ஸ் சைடில் நான் வந்து ஐஸ்கேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. இந்த ஐஸ்கேட் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக எந்த பொருள் எங்கெங்கே போகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது, இம்போர்ட் ஆகுது, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் பில்லு, கமர்ஷியல் பில்ஸு, பில் ஆஃப் லேடிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அங்கேருந்து ஐஸ்கேட்ஸ்லேருந்து எடுத்து ஜிஎஸ்டியோட கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் கெட் லிங்க்டு. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த நான் சொல்கிற ப்ராசஸ்லாம் தே ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ பேங்கிங் சைடு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்கிங் அடுத்த விஷயமே வந்துட்டாங்க. அடுத்த சைடுனா பேங்க்லேயே வராதிங்க அப்படிங்கிறமே வந்துட்டாங்க. பேங்க்லேயே வராதிங்க, டெபாசிட் மிஷின்ஸ் வெளில இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் டெபாசிட் பண்ணிட்டு போங்க. அதுமாரி பாட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாட் வந்து உங்களுக்கு அந்த கயாஸ்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன கொரிஸ் கேட்குறீங்களோ, பிரிண்ட் அவுட் கேட்குறீங்களோ, நீங்கள் பேங்க் வெளியிலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களுக்கு. ஸோ இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சைடில் இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டான ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஆட்டோமேஷன்ஸ் பேங்கிங் சைடு நடந்துட்டுருக்கு. நீங்கள் இன்சூரன்ஸ் சைடு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோ, ஆர்டிஓ ஆஃபீஸோ வந்துடுது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹேவ் அ பிளான் டு ஹேவ் அ செப்பரேட் நம்பர். நீங்கள் நிலம் வச்சுருந்தீங்கன்னா நிலத்துக்குலாம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை உங்களோட ஆதார் பேனோட அந்த நிலத்தை லிங்க் பண்ண சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ எனக்கு இத்தனை நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பரோட உங்கள் சொத்தை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் போய் லிங்க் பண்ணிக்கோங்க, உங்கள் பேன் ஆதாரோட லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட சொத்துலாம் இதெல்லாம் எனக்கு இத்தனை பிளாட் இருக்குது, இத்தனை விவசாய நிலம் இருக்குது இந்த சர்வே நம்பர்ஸில், இதெல்லாம் நீங்களே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அசட்ஸ்குள்ளே வந்துடும். நாளைக்கு யாரும் ஏமாற்ற முடியாது. வேறு யாராச்சும் கேட்டால் கூட என்னோட சொத்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் நம்பரோட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் அப்படிங்கிற அடுத்த ஏற்பாடுகள் போய்கொண்டு இருக்கிறது. அது இப்போ கொரோனாலாம் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்கல. கம்மிங் இயர்ஸில் வந்து உங்கள் லேண்டை மேபி லிங்க் வித் யுவர் பேன் அண்ட் ஆதாரோட நம்ம லிங்க் பண்ண சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் பேன் மட்டும் இல்லாமல் ஆதாரும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செகண்டரி சப்போர்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆதார் கண்டிப்பாக ஆதார், பேன், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதை கம்பல்சரியாக நீங்கள் வந்து எல்லா பேங்க்ஸில் லிங்க் பண்ணணும். உங்கள் ரீஃபண்ட்ஸ் எது வேணாலும் ஆதார் பேனோட லிங்க் ஆகலைன்னா எதுவுமே கிடைக்காது. இப்போ மார்ச் வரைக்கும் அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, லிங்க் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் தேவையில்லை, உங்கள் பேன் நம்பர் தேவையில்லை, ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஃபோன் நம்பரை வச்சு அடிச்சே நான் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உங்கள் சம்மந்தமான சொத்து எங்கே வச்சுருக்கீங்க, எத்தனை கார் உங்கள் பேரில் ஓடுது, எத்தனை வாட்டி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தீங்க, எத்தனை பாலிசிஸ் உங்களுக்கு இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியில் என்ன ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸில் பணம் போட்டிங்க எடுத்தீங்க, பேங்க்கில் எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால் கிடைக்க முடியும். இன்னும் போகிற போக்க பார்த்தா பொண்ணு பார்க்க போகிறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாப்பிள்ளையோட 26 இயர்ஸ் மட்டும் கொடுங்க போதும், நான் 26 இயர்ஸை மட்டும் வச்சாலே போதும், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, என்ன சொத்து வச்சுருக்காருங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். இது ரிகார்டிங் கேஷ் அண்ட் அதர் ஸ்டேஜஸில் மாற்றினது. ஸோ இது இந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி எப்படி ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அது எல்லாமே 26 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கிறாங்க, எப்படி ஈஸியாக தட்டினா டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கு. நமக்கே கூட கிளைண்ட்டேருந்து நம்மளாலே வாங்க முடியல, இத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு. ஆனால் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு தெரியுது அப்பாடா அப்படின்னு ஒரு சூழ்நிலை, ஒரு நிம்மதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கிளைண்ட்டேருந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறது இதுமாரி 26 இயர்ஸ்லாம் பார்த்து நம்மளால் கலெக்ட் பண்ணவும் முடியுது. பேங்க் சைடு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழில் எப்படி செய்யலாம், ஒன்று பேங்க் மூலமாக செய்யலாம், அடுத்து கேஷ் மூலமாக செய்ய முடியும். பேங்க் சைடு எப்போ பண்ணாலும் கண்டிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் பேங்க்கில் பணம் போட்டாலும் பணம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு கணக்கு சொல்லி தான் ஆகணும், ப்ராப்பராக கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. கேஷுக்கு என்ன செய்கிறது, ஸ்டில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கேஷை வச்சு தான் நோக்கி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ டிமானிட்டேஷன் வந்துச்சு. இந்த டிமானிட்டேஷன் கொடுத்த பாதிப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு கண்ணுக்கு தெரியாம அடுத்த டிமானிசேஷன். அது எப்படி ஆச்சு அப்படின்னா, ரூ. 2000 நோட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2000 நோட்டை அடிக்கிறத விட்டுட்டு, பேங்க்குக்கு போன ரூ. 2000 நோட்டு எல்லாமே ரூ. 500 நோட்டாக வந்தது. ஸோ முன்னாடி சொல்லிட்டு செஞ்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3, 4 வருஷமா சொல்லாமல் இந்த ரூ. 2000 நோட்டு பேங்க்குக்கு போனது ரூ. 500 நோட்டா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகபட்சமாக வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ல ல யுகே இதுமாரி கண்ட்ரிலாம் பார்த்தா அதிகபட்சம் 100 தான் அதிகபட்ச டினாமினேஷன். ஸோ என்னோட இது வந்து அனுமானம் என்னன்னா, இந்த அதிகபட்ச டினாமினேஷன் 100க்கு ஒரு 4 வருஷத்துக்குள்ள 2025க்குள்ள ரூ. 100 கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, ரூ. 500 நிறுத்திட்டு 200 100 ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்தது 200 நிறுத்திட்டு 100 நோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50, 20, 10, 5லாம் பார்த்தீங்கன்னா காயின்ஸா இருக்க வாய்ப்புண்டு. ஸோ ஏதோ சில்லற செலவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஒழிய, பாக்கி அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க டிஜிட்டலைஸ் பேமெண்ட் போங்க. ஃபோன்பே, ஜிபே இது மாரிலாம் நீங்க வந்து சின்ன சின்ன கடைகளுக்கும் நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. இதுல சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் தானே பணம் தேவைப்படுதுங்கிறீங்க. இதுமாரி காய்கறி கடைக்கு வாங்குறதுக்கு, எனக்கு பழம் வாங்க, முடி வெட்ட இங்க தானே வேணுங்கிறீங்க. இங்க இது மாரி ஃபோன்ஸ யூஸ் பண்ணுங்க நீங்க. ஃபோன்ஸ காமிச்சிட்டு போங்க. ஃபோனை காமிச்சிட்டு போறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட்ஸ் வந்து முடி வெட்டிட்டு சலூன்ல காமிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ரூ. 100 ரூ. 200 ஆட்டோமேட்டிக்கா சலூன் கடைக்காரருக்கு மாறப்போகுது. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு கேஷ் அப்படிங்கலாம். ஸோ ஸ்லோவா வந்து கேஷோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல வில் கெட் ரெடியூஸ்ட். ஒரு 100க்குள்ள வந்து நிக்கும். அதிகபட்ச டினாமினேஷன். ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பெஞ்ச் மார்க்கிங் சொல்லுவாங்க. இப்ப நல்லா படிக்கிற பையன் ஒரு பெஞ்ச் மார்க்கிங். சினிமாவுக்கு போறவங்க மணிரத்னம் மாரி பணம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அதுமாரி நமக்கு என்ன ஒரு பெஞ்ச் மார்க்கிங்னா, அங்க வளர்ந்த நாடுகளான யுஎஸ் மாரி நாட்டுல என்ன மாரி பெஞ்ச் மார்க்கிங் வச்சிருக்காங்க, என்ன மாரி ஆட்டோமேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சாம்பிள்ஸ் தான் வச்சு பெஞ்ச் மார்க்கிங் வச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை ஸ்டடி பண்ணாலே இங்க அடுத்த எப்படி 5 வருஷம் கழிச்சு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அந்த பெஞ்ச் மார்க்கிங் அங்க பண்ணது எல்லாமே நம்ம ஆளுங்க தான். நம்ம அங்க போய் சாஃப்ட்வேர்ஸ்லாம் எழுதி கொடுத்து அதை பண்ணதுனால நமக்கே உள்ளே நம்மள்ட்ட வந்து பலம் நிறைய இருக்கு. நிறைய ஒரு சாஃப்ட்வேர் பிரெயினிஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்றது வந்து வெளியிலேருந்து நம்ம போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மள்ட்ட இருக்க மனித வளத்தை வச்சு நம்ம வந்து பக்காவா டிஜிட்டலைஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாரி அவங்களும் பக்காவாக டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போக போக இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் குறையும். இப்போ நான் அடுத்த ஜென்ரேஷன் என்னோட தம்பி அவங்க 20 வயசு கீழே இருக்க சின்னமா பையன் சென்னைக்கு அவன் டிராவல் பண்ணா ஏற்றி விட போன பஸ்ல எவ்வளோடா கையில் வச்சிருக்கேன்னா 100 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னா 100 ரூபா வச்சிருக்கியா அப்படின்னா எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் வந்து சென்னைக்கெல்லாம் போனேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய்க்கு கையில் வச்சுட்டு தான் நான் கேஷாக இருந்தால் தான் எனக்கு டிராவல் பண்ண தைரியம் இருக்கும். 100 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னா எப்படி நான் தான் ஃபோனில் வச்சிருக்கேனே, வேலெட்டில் வச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன், எங்கே இருந்தாலும் போய் காமிச்சிக்கிறேன். நான் இல்லை கார்டு எடுத்து கார்டு இருக்காது, என் பணம் கேஷை கேரி பண்ணிட்டு. ஸோ இது டைப் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கேஷ் எல்லாம் வச்சுட்டு நமக்கு செல்போன்ல இருக்கு, செல்போன்ல மாத்திட்டு போயிடுறோம் அப்படின்னு. ஸோ 20 வயசு கீழே இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, கேஷை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சௌரியமா அவங்களுக்கு இல்லை. அதுவும் கொரோனா வந்ததுலேருந்து அது வந்து செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு 5 வருஷம் செய்ய வேண்டியதை 6 மாசத்துல கொரோனா வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே பழக்கி விட்டுருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால கேஷ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ள கேஷ் அப்படிங்கிறதும் ரொம்ப இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து காமிச்சிட்டு ஃபோனை காமிச்சிட்டு எல்லா டிரான்சாக்ஷனும் செய்ய முடியும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் கோ அப்படின்ட்டு அமேசானே சில ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் வச்சிருக்கேன். அங்கே கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களே கடைக்குள்ளே போகலாம். கடைக்குள்ளே போகிறப்ப சென்சார் உங்களை ஸ்கேன் பண்ணி கொண்டு போயிடும். சாமான் எடுத்துகிட்டு வரப்போ உங்கள் செல்ஃபோன் இருந்தால் போதும். இந்த செல்ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து எடுத்த சாமானுக்கு அதுக்கும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை வெளியில் விட்டுரும். அப்படி சாமான் வந்து கூட இருக்கு, விலை கூட இருக்கு அப்படின்னா அது கத்தும், செக்யூரிட்டி வந்து பிளாக் பண்ணிட்டு சாமான் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தெர் இஸ் நோ பில்லிங் அட் ஆல். அப்படியே நீங்கள் சாமான் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் யூ கேன் வெளியில் வர மாரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஏன் ஃபோனை கூட காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஃபோனை கூட அந்த பார் கோட்டில் காட்டுறமா அதெல்லாம் தேவையில்லை. ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபோன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோன்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பேசப்பட்டது போக இப்போ 5G வந்து லாஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னா 5G நமக்கு வருது அப்படிங்கிறாங்க. 5G பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 1 இயர்க்குள்ள நாங்கள் ஃபுல்லாகவே 5G இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ சார்பாக முகேஷ் அம்பானியோட சொல்லியிருக்காங்க. 5G அப்படிங்கிறப்ப இல்லை என்ன ஒரு பெரிய சிக்கல் 5Gயில் எல்லாருமே யோசிச்சது அப்படின்னா 5Gக்கு இதுமாரி வந்து இந்த பெரிய டவர்ஸ் வைக்க முடியாது. நிறைய சின்ன சின்ன டவர்ஸ் வைக்கணும், நிறைய டவர்ஸ் வச்சு ஆகணும். நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனை 5Gக்கு யூஸ் பண்ண முடியாது. 5Gக்குன்னு செப்பரேட்டாக ஃபோன் வாங்கி தான் ஆகணும். இந்த ஃபோன்ஸ் நம்ம வச்சிருக்க ஃபோன்ஸ் 5Gக்கு மேட்ச் ஆகுது. ஸோ வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு நியூ ஃபோன்ஸ் மாறணும். ஃபோன்ஸை மாற்றணும், நிறைய டவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ் கம்மி பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண உங்களுக்கு அதிக ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஏரியா குறையும்.
இப்போ நான் வந்து நார்மல் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா அது வந்து கொடைக்கானல்ல போட்டா கூட நான் வந்து உட்காந்து தஞ்சாவூர்ல உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கலாம் ரேடியோ. இதே எஃப்எம் ரேடியோ நல்ல கிளாரிட்டி பக்காவா இருக்கும். இன்னும் சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா திருச்சியில இருந்துச்சுன்னா திருச்சியை தாண்டினாலே கேட்காது. அந்த எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா கேட்காது. ஸோ அதுமாரி உங்களுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தியாக ஃப்ரீக்வன்சி டிஸ்டன்ஸ் குறையும். ஸோ இது மாதிரி 5Gலாம் வரப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதோட கிட்டத்தட்ட ஒரு 10-15 மடங்கு ஸ்பீடு இருக்கும். அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் ஸ்பீட்ஸ் இருக்கும். யூசர்ஸ் நிறைய பேர் ஒரே சமயத்தில் நிறைய யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் 1. அதுக்கப்புறம் ஃபோனே மாற்றுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஜியோ வந்து யாரோட சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்னா கூகுளோட சேர்ந்து செய்ய போகிறாங்க. கூகுளுக்கு ஜியோக்கு என்ன சம்மந்தம்? இப்போ ஜியோவில் கூகுள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸை வாங்கிட்டாங்க. ஸோ வந்து இது வந்து கூகுள் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் இன் ஜியோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா 5G எங்கே பார்த்தாலும் இந்தியா 21 எண்டுக்குள்ளே 5G ஃபுல்லாகவே வந்துடும் அப்படிங்கிறாங்க. 5G வரப்போ எல்லாமே ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து அப்கமிங் டெக்னாலஜி. அதேமாதிரி லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மாறுதி பெருமதி என்ன சொன்னாங்க அப்படின்னா கிராமங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணப்படும் அப்படின்னா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜஸ்லையும் எப்படி டவுனில் என்ன ஸ்பீடு நெட்டு கிடைக்குதோ அதே ஸ்பீடு நெட் வந்து உங்களுக்கு கிராமங்கள்லையும் கிடைக்கும் ஃபைபர் ஆப்டிகல்ஸ் மூலமாக அப்படின்னாங்க. அது 5G வரப்போ சாத்தியமும் ஆகும். இன்னும் இதுமாரி நெட் கொடுத்து 4Gயும் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ஜாஸ்தியாக இருப்பேன். நான் வேலைக்கு போக சென்னை தான் போகணுன்னு அவசியம் இருக்காது. நான் என்னோட கிராமங்களில் இருந்துக்கிட்டே நான் ஒர்க் பண்ணலாம். அதுமாரி தென்காசியில் இவங்க வச்சிருக்க மாரி ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் சின்ன சின்ன கிராமங்களில் வச்சுட்டு ஐ கேன் ரன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸை நான் பண்ண முடியும் எனக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக மாறுது. இன்டர்நெட் ஸ்பீட்ஸ்லாம் வரப்போ நம்ம அக்கௌண்டன்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கும் பயங்கர சேஞ்சஸ் அதோடு சேர்ந்து மாறுற மாதிரி இருக்கு. ஜிஎஸ்டி வந்தப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஃபோன் கனெக்ஷன் எனக்கு பெரிய அதிசயமான விஷயமா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜியோ மூலமாக ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் கடல் கடியில் கொடுத்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் உள்ள எல்லா ஐலாண்ட்ஸும் மேஜராக ஜனங்க இருக்க ஐலாண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி இன்னைக்கு நெட் ஸ்பீடு நம்ம எப்படி இந்தியாவில் ஸ்பீட் உள்ளுக்குள்ள மெயின்லேண்டில் என்ன இருக்குமோ அதே ஸ்பீடு ஐலாண்ட்லையும் கொண்டு வராங்க. இதேமாரி இப்போ அடுத்த ஃபேஸஸ் வந்து மால்தீவ்ஸ் லட்சதீவ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கடியில் ஃபைபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுமாரி ஸ்பீட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்டர்நெட் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறையா பிஸ்னஸே மாற்றும். பிஸ்னஸே புரட்டி போடும். நான் வந்து போகணுமா போக வேண்டாமா, இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணலாமா, எனக்கு எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் மாடல்ஸ் மாறும். நிறையா விஷயங்கள் மாறுறப்ப எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பில்லு போடுறேன், சேல்ஸ் பில் போடுறேன், பர்ச்சேஸ் பில் போடுறேன். இதுமாரி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் ரெடியூஸ்டு. இப்போ அமேசான் கோ மாரி நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே நான் சாமான் எடுத்துகிட்டு நான் பாட்டு வெளில வந்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக என்னோட அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் வரப்போ வேர் இஸ் த பில்? எங்கே எனக்கு பில் வந்துச்சு? எந்த அக்கௌண்டன்ட் உட்காந்து பில் எழுதுகிற மாரி ஒரு சூழ்நிலை வருது? இதுமாரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழ ஆரம்பிக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ அப்கமிங் டெக்னாலஜிஸ் இதுமாரி வரப்போ நமக்கு கொடுக்க சாஃப்ட்வேர் வெண்டர்ஸும் ரொம்ப அதுக்கு மேலே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டேலியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஃபஸ்ட்டு டாஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு இஆர்பி மாறினாங்க. இப்போ அடுத்த லெவல் இந்த ஸ்பீடு பத்தலை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இன்னும் செய்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைம் அப்படின்னு அடுத்த வெர்ஷனுக்கு போனாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். ஸ்பீடு ஒரே இடத்துல ஒன் சிங்கிள் இதில் கோட்டுவில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த லெவல் ஆஃப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்டால் இன்னும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேலி ஒரு மினி ஆடிட்டர் தான் வச்சுக்கோங்களேன். டேட்டா ஒழுங்காக போட்டிங்கன்னா அதே ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரெடி பண்ணி கொடுத்துரும், அதே டிடிஎஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துரும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேலி ஒரு மினி ஆடிட்டர் பேர் தான் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுமாரி ஒரு சூழ்நிலைகள் வரப்போ நம்மகிட்ட அடுத்த இருந்த கடைசி இது என்னன்னா டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னா பல டேக்ஸ்கள் இருந்துச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 9-10 டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சு. இன்கம் டேக்ஸில் வெல்த் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இருந்துச்சு. இந்த வெல்த் டேக்ஸ் காலி பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. பாக்கி உள்ள எல்லா டேக்ஸையும் நமக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டியா 1/7/2017 ஜிஎஸ்டியா கொண்டு வந்து ஒன் டேக்ஸ் ஒன் நேஷனை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்ததுனால இந்தியா ஃபுல்லாக ஒரே டேக்ஸ் தான் ஒரே விஷயங்கள் தான் கொண்டு வர ஆரம்பிச்சு. இதில் எப்படி ஐஆர்டிஏ ஆர்பிஐ மாரி ஒரு ரோல்ஸ் இருக்கோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன் ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். அது வந்து நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கு அதுமாரி சொல்லுவோம் ஒழிய ரெக்கன்சிலேஷன்ஸ் நம்மளால பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளைண்ட்டை ஒரு 500 டீலரோட டீல் பண்ணுறாரு அப்படின்னா அது 500 பேரோட ரெக்கன்சிலேஷன் போட்டு காமிக்குது. இவ்வளோ வாங்கினா இவ்வளோ வித்தார் அப்படிங்கிற ரெக்கன்சிலேஷன் போட்டு காமிக்குது. இது நம்மளால சாத்தியம் இல்லாத அது விஷயம். அது நமக்கு வந்து ரெக்கன்சிலேஷன் போட்டு
டேலி பண்றதே நமக்கு வந்து மண்டை உடைச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பிக்குது. இன்னும் ஜிஎஸ்டியோட இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் பீரியட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தது அதோட ஜிஎஸ்டின் ஒர்க் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக எடுத்து கொடுக்கும். அந்த ஜிஎஸ்டியோட சப்போர்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. டேலி ஒன் ஆஃப் த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டிஎன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட சாஃப்ட்வேர்ஸை கஸ்டமைஸ் பண்ணி அதோட மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் ஃபாஸ்டா ஒர்க்கு, ஃபாஸ்டா டேட்டாஸ், ஃபாஸ்டா ரெக்கன்சிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடைபெற ஆரம்பிக்குது உங்களுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வாய்சிங். இப்போ சார் கூட சிவா சார் சொன்னாங்க இன்வாய்சிங்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. இன்வாய்சிங் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்வாய்சிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் எந்த சாஃப்ட்வேரில் கணக்கு வச்சிருந்தாலும் சரி, நான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு என்னோட இன்வாய்ஸ் உள்ளுக்குள்ள புஷ் பண்ணேன்னா நேனோ செகண்ட்ஸில் அது ஒரு பார் கோடு போட்டு அடித்து வெளில அனுப்பிட போகுது. அவ்வளோதான். நான் அதை கொண்டு போய் நான் இஷ்யூ பண்ணிட போகிறேன். இதுதான் நடக்க போகுது. அப்போ என்ன, அதில் ஏன் போய் நான் போய் பார் கோடு போட்டு உள்ளுக்குள்ள அடித்து கொண்டு வரணும்? நான் வந்து இந்த இன்வாய்ஸை உள்ளுக்குள்ள தள்ளிட்டு வெளில வரப்போ அது என்ன செய்யுது, டேட்டா என்டரிங்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ டேட்டா என்ட்ரிங் போயிடுச்சு, டேட்டா கேப்சரிங் வந்துருச்சு. இப்போ ஃபோட்டோஸ் தான் இப்போ எல்லாமே. ஸோ ஒரு நேனோ செகண்டில் உங்களோட இன்வாய்ஸ் அதை கேப்சர் பண்ணி அது என்ன செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ எக்ஸுங்கிற நபர் இவர் ஒய்க்கு இவ்வளோ சரக்கு ஸ்டாக்ஸ் விற்றுருக்காரு அப்படிங்கிறத அதை கேப்சர் பண்ணி அதை மெமரியில் கொண்டு போய் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே வச்சுக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சது. எவ்வளோ நான் விற்றேன் அப்படிங்கிறது ஸ்டாக் ரெக்கார்ட் ஆரம்பிக்குது. இப்போ 500 கோடிக்கு இருந்தது ஜனவரிலேருந்து 100 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்மோஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 1 நாள்லேருந்து எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஜிஎஸ்டி இன்வாய்ஸஸ் கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி இன்வாய்ஸஸ் கொண்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா நித்தம் கல்யாணம் தான். நித்தம் கல்யாணம்னா என்னன்னா, நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட சர்வரை இட் ஷுட் பி கனெக்ட். இப்போ சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, ஹீரோங்கிற சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கன்வர்ஷன்ஸ்க்கு, பில்லிங் கன்வர்ஷன்ஸ்க்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயிங் டு ஹேவ் அ லிங்க், டேலி டு ஒரு ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல் லிங்க் வச்சுக்க போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் பில்லிங்கை போட்டேன்னா அதில் அது பார் கோட் அடிச்சு பில் வந்துட்டு இருக்க போது பீப்புள் டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் பார் கோடிங் பில்ல பில் வாங்குங்க, அதுதான் ஒரிஜினல் பில். உங்கள் செல்ஃபோன்லேருந்தே நீங்கள் இந்த பார் கோடிங் பில்லை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலான்ட்டு. அது இது வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளோட பர்ச்சேஸ் எவ்வளோ ஸ்டாக் உள்ளுக்குள்ள வந்துச்சு, எவ்வளோ ஸ்டாக் வெளில போச்சு அப்படிங்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்வாய்சிங் மூலமாக ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து இன்வாய்சிங் வந்து கிரியேட் பண்ணும். அப்படிங்கிறப்ப அப்போ அதுமாரி ஒரு சூழ்நிலைலாம் வரப்போ இவே பில் இருக்க வாய்ப்பு இருக்காது. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. நான் டெய்லி ப்ராப்பராக இவே பில் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா மந்த் எண்டு அதே ஒரு கன்சால்டேஷன் சம்மரி கொடுத்துரும். அந்த சம்மரியை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ஓகே சொல்லிட்டா அக்கௌண்ட்லேருந்து கெட் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பேமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்வாய்சிங் வரப்போ இட்ஸ் மேஜர் சேஞ்சஸ் வந்து இருக்கும், நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுமாதிரி 26 ஏஎஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போதுங்க. 26 ஏஎஸ் பார்க்காம ஜாதகம் அதை பார்க்காம நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. அதில் எடுத்த எல்லாமே வந்துடும். எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பணம் எடுத்தாங்க, எவ்வளோ பணத்துக்கு டிடிஎஸ் பிடிச்சாங்க, வேறு என்னென்ன இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கா, இல்லை பாதியில் கட் பண்ணிட்டு வெளில வந்தாரா, ஷேர் வாங்கி விற்றுருக்காங்களா, ஜிஎஸ்டியில் எவ்வளோ 12 மாதம் எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்குது, இன்னும் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா 26 ஏஎஸ்ஸே ஹேவ் டு பி லைக் ஒரு புக்கு மாரி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது முன்னாடி 26 ஏஎஸ் உள்ள பார்த்துட்டு பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சைடில் மிகப்பெரிய மேஜர் ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டாங்க. பேங்கிங் சைடு, இன்சூரன்ஸ் சைடு, ஷேர் மார்க்கெட்ஸு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸு, கேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் இந்த 15 வருஷத்தில் நம்மள அறியாமே கடன்னு சேஞ்சஸ் கொண்டாந்து இன்னைக்கு ஒரு என்ட்ரு அடித்தா போதும், எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வரவே எந்த இதுவுமே இல்லாமல் நானே டேட்டா எடுத்துக்கிறேங்கிற அளவுக்கு ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. அந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு எல்லா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னென்னா ஒரு ஆஃபீஸர் இருந்தால் போதும் ஊருக்கு, பாக்கி எல்லாம் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, நீங்கள் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எங்கள்கிட்ட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ்லாம் தேவையில்ல. பழைய மெத்தடுங்க போய் ஆஃபீஸ் வச்சுக்கிறது, பார்க்குறது, புக்ஸை கொண்டு வர சொல்கிறதுனால பழைய மெத்தடெல்லாம் தேவையில்லை. எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொடுத்த கணக்கு கம்ப்யூட்டர் சரியாக இருக்கான்னு அது சொல்லிவிட்டு ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டுன்னு போன ஆகஸ்ட்லேருந்து ஆஃபீஸரும்
உங்களுக்கு கிளையண்ட்டும் மீட் பண்ணிக்க வேண்டியதே அவசியமே கிடையாது. நீங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் பக்கமே தயவுசெய்து வந்துடாதீங்க. அங்க வந்தாலும் ஒரு ஆஃபீஸர் தான் இருப்பாரு. பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. வருங்காலத்தில் ஜிஎஸ்டியும் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆஃபீஸர்ஸ் அது மாரிலாம் எதுவும் இருக்காது. மேஜரா ஏதாச்சும் இருந்தா தான் பிரச்சனை வர ஒழிய, பாக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேஸ்லெஸ்ஸா பண்ணலாம். ஆன்லைன்ல எல்லாமே வந்து பண்ற மாரி இருக்கும். வருங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ எந்த விதத்துலனாலும் கணக்கு எழுதிக்கோங்க. பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி, ஜிப் பண்ணி டேட்டாவ அனுப்பிச்சு விட்டுருங்க. 5G வரப்ப உங்க டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க கணக்க ஜிப் பண்ணி ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அட்டாச் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளும் நெறையா இருக்கு. அதனால டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லெவல்ல பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய டை அப்ஸ் வேற வச்சிருக்காங்க. இப்போ டை அப்ஸ்னா கூகுள் மேப்போட டை அப். இப்போ ஒரு கேபிட்டல் கெயின் கேஸ். அந்த கேபிட்டல் கெயின் கேஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, இடம் வித்தேன் சார். அதான் விவசாய நிலம் அப்படிங்கிறாரு. அதனால எனக்கு கேபிட்டல் கெயின் வராது அப்படின்னு அசசி சொல்றாரு. எப்ப விவசாயம் பண்ணா 3 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க விஓ சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறாரு. ஆஃபீஸர் என்ன பண்றாரு, கூகுளுக்கு ரெஃபர் பண்றாரு. இந்த இடத்த எனக்கு கூகுள் மேப்ல பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இந்த கூகுள் மேப்ல பார்க்குறப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வந்து பார்த்தா வெறும் கட்டாந்தரையா தான் இருக்கும் ஒழிய, அந்த இடத்துல பயிர் செஞ்சதுக்கான எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்ல. ஸோ இது மாரி ஒரு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி உங்க இடம், உங்க கடை, உங்க குடோன் எங்க இருக்கு அப்படிங்கிறத மேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜிஎஸ்டில அதை யூஸ் பண்றாங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கூகுள் மேப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள். இப்போ எங்கேருந்துலாம் டேட்டாஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, பேங்க்ல எடுக்குறாங்க, இன்சூரன்ஸ்ல எடுக்குறாங்க. அதெல்லாம் வேற சார். இப்ப எடுக்குறது அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க சார். எங்க போறாங்க அப்படின்னா, Facebookலேருந்து எடுக்குறாங்க. Facebookலேருந்து நீங்க என்ன ஃபங்ஷன் பண்ணீங்க? எவ்வளோ கிராண்டா நகையெல்லாம் போட்டு நிக்கிறீங்க? அப்புறம் Instagramல போய் எவ்வளோ ஃபாரின் டூர்ல போய் மால்தீவ்ஸ்ல போய் எங்க ஃபோட்டோ எடுத்தீங்க? அது மாரி யூரோப் டூர் போன ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து Instagram, Facebook இதுலேருந்து அவங்க டேட்டாஸ் வந்து எடுத்து, அதையும் அவங்க என்ன செய்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன மாரி அ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. பாக்கி பார்த்தீங்க அப்படின்னா, Amazonல இதுலயும் போனீங்கனாலே உங்களுக்கு சம்மந்தமான என்னென்ன சாமான்கள்லாம் வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியா எல்லா டேட்டாஸும் அவங்களால் எடுக்க முடிகிறது. இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ப தான் வந்து முன்னாடி நம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருந்தோம். கவர்மெண்ட் ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ப அம்பாசிடர் கார்ல ஹைவேஸ்ல போயிட்டுருக்கோம். அவங்க மெர்சிடிஸ் பென்ஸ்ல கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சைடு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு பிரதமர் சொல்றாங்க ஃப்ரீ வைஃபை இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கவர்மெண்ட் இடத்துலயும் சரி, பஸ் ஸ்டாண்டு, ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் கூடுறாங்களோ, அங்கெல்லாம் ஃப்ரீ வைஃபை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இப்போ வந்திருக்கு. வித்தவுட் பேயிங் எனி காஸ்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ இது என்ன ஆயிட்டிருக்கு இன்னைக்கு, பல தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெகுலரா இந்த தொழில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்பர் 1 பாயிண்ட். எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. தியேட்டர்ஸ் நீங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்காங்க. ஏதாச்சும் படம் பொங்கலுக்கு வந்து ஓடுனா தான் உண்டு. ஏதாச்சும் படம் 2 படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓடிடிக்கு போயிடுவாங்க. எல்லாமே வீட்ல இருந்தே படம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப தியேட்டர்ஸ் என்ன பண்றது? தியேட்டர்ஸோட எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. தியேட்டர்ஸ்ல வேலை செய்றவங்க இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களோட சூழ்நிலை என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு இருக்கு. ஆக்ஸ்ஃபோர்ட் யுனிவர்சிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்னொரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ள ஒரு நெறைய பேர் ஒரு 10 பேர் சொல்றாங்க. அவங்க 10 பேருக்கு வேலை இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுல 10 பேர்ல யார் அவங்க மெயினா சொல்றாங்கன்னா, டிரைவர் சொல்றாங்க. டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்லா மாரி கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் காரா வருது. எலக்ட்ரிக் கார்லயும் டிரைவர்லெஸ் காரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது டிரைவர்லெஸ் கார்லாம் 5G வரப்ப தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா கொண்டு வர முடியும். ஸோ அது மாரி வரப்ப டிரைவர்ஸ்க்கு வேலைகள் குறைய ஆரம்பிக்கும். இல்ல வேலைகள் இல்லாமல் போலாம். அடுத்து ஃபார்மர்ஸ். எனக்கு அது பார்த்தோன்னே ஆச்சரியமாச்சு. ஃபார்மர்ஸ்க்கு என்ன அதில இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ட்ரோன் வந்துருச்சு. ட்ரோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விதமான விஷயங்கள் ட்ரோன்லேயே செய்ய முடியும். மருந்து தெளிக்கிறது எல்லாமே ட்ரோன்ல செய்ய முடியும். அது மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்ன்னு எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ, அதெல்லாம் டேட்டா கேப்சரிங்னு அர்த்தம். அந்த ஸ்மார்ட் ஃபோன வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு எந்திரத்த இயக்க முடியும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபார்மிங் ஏரியாஸே நீங்க வந்து ஆளே இல்லாம நீங்க வந்து ஃபார்மிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறாங்க. ஃபார்மர்ஸ்ல அங்க லேபர்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைவாங்க. அது மழை எப்போ வரப்போகுது, இது வரப்போகுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா டெக்னாலஜி வைஸ்ல அப்டேஷன்ஸ் வந்துரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா பப்ளிஷர்ஸ்க்கு வேலை இருக்காதுங்கிறாங்க. இப்போ ஆனந்த விகடன், குமுதம் இது மாரி நெறைய பப்ளிஷர்ஸ்லாம் இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எல்லாம் வீடியோ பார்க்குற ஹேபிட்ஸ் நெறையா வந்துரும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தி கோ ஃபார் அன் வீடியோ தான். படிக்க கூட மாட்டாங்க. எல்லாமே வீடியோஸ் எடுத்து வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ அப்கமிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அதனால பிரிண்டர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ்க்கு வேலை குறையும் அப்படிங்கிறாங்க.
கேஷியர்ஸ் அதுமாரி பார்த்தீங்கன்னா அமேசான் கோ மாரி வரப்ப சென்சார் எங்கே பார்த்தாலும் வச்சு உங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போகிறது வர்றது சாமான் எடுக்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கேஷியர்ஸ்க்கு வேலை இருக்காது அப்படிங்கிறாங்க. ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே நெட்லேயே போயிடும் அப்படிங்கிறப்ப ட்ராவல் ஏஜென்ட்ஸ்னு தனிப்பட்ட நபர் வந்து புக்கிங் பண்ணி கொடுக்கலாம் தேவையில்லை, நீங்களே உங்கள் ஃபோன்லேயே பார்த்து புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால ட்ராவல் ஏஜென்சிஸ் வண்டி வச்சு ஓட்டுறவங்கலாம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டல் கார் நான் எடுத்துக்கலாம், நான் எங்கே வேணாலும் போனாலும். இப்போ யூஎஸ்லாம் அதுமாரி தான் இருக்குது, எங்கே போனாலும் ஏர்போர்ட் வீட்டில் எல்லாம் இறங்கினாலே நான் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு நான் போகலாம். அதுமாரி ரெண்டல் கார்ஸ் இருக்கும், அதுவும் டிரைவர்ஸ் இல்லைன்னா அது பாட்டுக்கு சொல்லிட்டேன்னா அதை கொண்டு போய் விட்டுட்டு என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அது இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போகிறப்ப பெருசாக பேங்க்கில் போய் உட்காந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்காது. ஸோ பேங்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் இருக்க ஆள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பைலட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், இது ஒரு சுவாரஸ்யமான ஃபார்மர்ஸ்க்கு அப்புறம் என்ன அந்த ரிப்போர்ட் பார்த்தப்ப சுவாரஸ்யப்படுத்தினது தான். மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இருக்கு, என்ன காரணம், எல்லாமே ட்ரோன் மூலமாக ஆள் இல்லாத விமானம் மூலமாக தான் சண்டை போட்டுப்பாங்க, இல்லை பயோகெமிக்கல் வாராக தான் இருக்கும் இல்லையா. பெருசாக வந்து பழைய மாதிரில ஆளுங்களாம் வச்சுட்டு பழைய படை திறந்து போய் சண்டை போடுறதுலாம் வருங்காலத்தில் குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ட்ரேடர்ஸ், அது ஆல்மோஸ்ட் இப்போ இல்லை, நிறைய ஸ்டாக் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃபோன்லேயே ஷேர் வாங்குறது விற்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டாக் ட்ரேடர்ஸ் இல்லை உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸும் குறைஞ்சிடுவாங்க அப்படிங்க. இல்லை ஆட்டோமேஷன் நிறைய வர ட்ரோன்ஸ் இதுமாரி வர கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் எவ்வளோ நாள், 6 மாதத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்ட முடியுமா, இன்னும் 3 மாதத்துல நான் வந்து கெயின்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிளாக்ஸ் பில்ட் பண்ணுற மாரி பில்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் வரனால இப்போ சைனாலாம் அதுமாரி தான் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு எவ்வளோ பெரிய மால்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலே விதின் 2 months கொரோனா வந்ததுக்கு ஒரு 2000 பேர் தங்குற ஹாஸ்பிட்டல்ஸ் விதின் ஒரு 45 நாளில் கட்டி முடிச்சாங்க சைனாவில். ஸோ அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. கடைசியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அக்கௌண்டன்ஸ் அண்ட் டேக்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணுறவங்க, ஏன்னா எவ்ரி திங் இஸ் அண்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக போகிறப்ப தனிப்பட்ட முறையில் சர்டிஃபிகேஷன்ஸும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எவ்ரி திங் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிற ரோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான விஷயங்கள் வந்து இட்ஸ் அ டைம் டு டேக் அ கால். எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கு, வசதிகள் வர சந்தோஷமாக தான் இருக்குது நமக்கு. ஓகே, உட்காந்த இடத்துலேருந்தே நான் படம் பார்க்குறேன், உட்காந்த இடத்துலேருந்தே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன், நான் உட்காந்த இடத்துலேருந்தே நான் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸை நான் வந்து கிண்டிலில் புக் வாங்கி நான் வந்து படிக்கிறேன். நான் எனக்கு படிக்கிற எனக்கு ஹேபிட்ஸ் வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன் நான். இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தா தஞ்சாவூர்ல ஒரு 3 கடை இருந்துச்சு, புக்ஸ் விற்பாங்க, எல்லா புக்ஸும் கிடைக்கும். இப்போ ஒரு கடை தான் இருக்கு, 2 கடை மூடிட்டாங்க. என்னன்னு போய் கேட்டால், சார் அங்கே சென்னையிலேருந்து பப்ளிஷர்ஸ்லாம் இல்லை சார் இப்போ, அதனால நாங்களும் என்ன செய்யறது, யாருமே புக் வாங்கி படிக்க மாட்டாங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போயிட்டாங்க அப்படின்னா. அப்போ சரி என்ன செய்யறது, எனக்கு ஆன்லைனில் படிக்க ரொம்ப பிடிக்காது. கிண்டிலில் வந்து நான் வந்து பணம் கட்டினேன் அப்படின்னா 10 புக்கு நான் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு புக்கை படித்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கிண்டில்லேருந்து எல்லா புக்கும் அவைலபிளாக இருக்குது. சரி கிண்டில் அப்ளை பண்ணி 600 கட்டிட்டு 6 மாதம் படிச்சுக்கலாம். ஸோ இதுலேயே வாரத்துக்கு 4 புக்குன்னு ட்ராவல் போகிறப்ப படிச்சுட்டு இருக்கேன். நினச்சிட்டேன் அவ்வளோ பெரிய பப்ளிஷர்ஸ், அவ்வளோ பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ புக்ஸை நான் வாங்கி படித்தது, லைப்ரரியில் இருந்த புக்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகளை இந்த தருணத்தில் ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் சர்வீசஸ், டேட்டா கேப்சரிங் டெக்னாலஜி, அதுமாரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், ஓடிடி, ஆன்லைன் பிஸ்னஸ், இ-காமர்ஸ், இதுமாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப என்டையராக பார்த்தீங்கன்னா நம்மளை புரட்டி போடுது. இதுக்கு ஒரு 4 டெக்னாலஜி தான் வந்து வருங்காலத்தில் நமக்கு நம்மளை ரூல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது. என்ன அந்த டெக்னாலஜி அப்படின்னா ஏபிசிடி. என்ன சார் ஏபிசிடி அப்படிங்கிறது? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யோசிக்காத அது கம்ப்யூட்டர் யோசிக்கும், மிஷின் ஆன் லேர்னிங் மாரி. இப்போ நான் வந்து அமேசானில் ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா, இல்லை ஒரு பொருள் பார்த்தாலே ஓஹோ இவரை பார்த்துட்டா நான் வாங்கலை நான், ஆனால் இவருக்கு அந்த பொருள் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வாட்டி நான் செல்லை ஓப்பன் பண்ணாலே அந்த பொருள் சம்மந்தமான விளம்பரங்கள், அந்த பொருள் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் டார்கெட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று சுவாரஸ்யம் இருந்துச்சு, ஒரு ஆஃபீஸர்கிட்ட, சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுதான் சார், நானும் என் ஒய்ஃபும் ஃபோன் அப்படி வச்சுட்டு ஒரு பல் டாக்டர்கிட்ட போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். பேசி முடிச்சுட்டு விட்டோம் சார். அன்னைக்கு ஈவினிங் நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எங்கெங்கெல்லாம் பல் டாக்டர்ஸ் எங்கள் ஊரில் இருப்பாங்க, என்னென்னலாம் பல் டாக்டரில் பல் சம்மந்தமாக இருக்குன்னு வீடியோஸ்லேருந்து எல்லாமே அது சம்மந்தமாக இருக்குது சார். நான் எதுவுமே ஃபோன்லேயே பார்க்கல சார். ஃபோனை நானும் என் ஒய்ஃபு டேபிள் வச்சு பேசினது தான் சார் மிச்சம்
அது ஃபோன் எடுத்தாலும் என் ஒய்ஃபுக்கும் சரி எனக்கும் சரி அது பல் சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் காமிச்சிட்டே இருக்குது சார். அது இங்கே டென்டிஸ்ட் இருக்காங்க, இதுமாரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கு. இது எனக்கு என்னன்னு தெரில சார் அப்படின்னு. எஸ், இட்ஸ் ஹேப்பனிங். அலெக்ஸா அப்படின்னு இருக்கிறதுனால அலெக்ஸாவில் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அலெக்ஸா இருக்கும். அலெக்ஸா அதேமாரி நம்ம சொன்ன டேட்டாஸும் கொடுக்கும். நானே அலெக்ஸா என்னை பற்றி ஏதாச்சும் தகவல் வந்து சொல்லுவியா, சீக்ரெட் சொல்லுவேன். நோ நோ, ஐ எம் நாட் தட் டைப் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு அலெக்ஸா சொல்லுது. அதனால் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் சொன்ன ஏபிசிடி: ஏ ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பி ஃபார் பிக் டேட்டா, சி ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங், டி ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதுமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டிங் இப்போ பயங்கரமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பிக் டேட்டாவோட சேர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. பிக் டேட்டா அப்படின்னா இப்போ நிறைய டேட்டா அது பாட்டுக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. டேட்டாஸ் அப்படின்னா கண்ணாமுன்னான்னு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் வந்து டெக்ஸ்ட் அனுப்பினேன், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்புனா அது ஒரு டேட்டா, நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா இமேஜ் ஒரு டேட்டா, அதுமாரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்தால் அது ஒரு டேட்டா, பேசி ஆடியோ அனுப்புனா அது ஒரு டேட்டா. ஸோ எல்லா டேட்டாஸும் அது கலெக்ட் பண்ணி அது என்ன செய்யுது, தொகுத்து அது ஒரு கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுது. மேஜராக எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா எலெக்ஷனில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எலெக்ஷன் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜனங்க வந்து எதை பற்றி ரொம்ப விஷயங்கள் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு இந்த பிக் டேட்டா வச்சு யோசிச்சு அந்த பிக் டேட்டாஸ்லேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஜனங்களோட மனநிலை தான் அப்படின்ட்டு அவங்களால ஈஸியாக யூகிக்க முடியுது அப்படிங்கிறது அமெரிக்கன் எலெக்ஷன்லேருந்து எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச தகவல். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் சென்டிங் த டேட்டாஸ். எல்லாமே டேட்டாஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் ஃபோட்டோவாக இருக்கும், வீடியோவாக இருக்கும். டேட்டாஸ் வந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வாங்கி அந்த இமேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கிறாங்க. நான் டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து யாருக்கு என்ன ஏஜென்சிஸ்க்கு தெரியும் அந்த ஏஜென்சி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து என்னென்ன வகையான எடுக்க முடியும் அப்படிங்கிற டேட்டாஸ் அவங்க எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எப்படி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிக்க முடியுமோ அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமான விஷயங்களும் கேதர் ஆகிட்டே இருக்குது. இது இட்ஸ் கால்ட் அஸ் பிக் டேட்டா. இது சம்மந்தமான வேலைகள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள்கிட்ட உட்காந்துட்டே சொல்லலாம் ஒரு கணக்காரர் அந்த 4ஆம் தெருவில் 7வது வீட்டில் இருக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இதுமாரி ஸ்ட்ரைப்டு சட்டை தாங்க அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் மார்க்கெட்டிங் வந்து இப்போ பெரிய லெவலில் ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு பிக் டேட்டாஸை யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் மின்டிங் ஆல்சோ மணி. பிக் டேட்டாஸில் யாரை போய் பர்டிகுலராக யாருக்கு என்ன தேவையோ நான் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அந்த நபருக்கு இப்போ ஏஎக்ஸனில் ஒருத்தர் டேலி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா சிவா சார் என்ன செய்வார் அப்படின்னா அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் பையன் இருக்கான், அவனுக்கு வந்து டேலி கற்றுக்கணும்னு ஆசை இருக்கு. என்னென்ன ஏதாச்சும் ஒன்று போய் நோண்டி பார்த்துருப்பான், டேலி சம்மந்தமாக கிளாஸஸ் எங்கே இருக்குன்னு ஒரு அடித்து பார்த்துருப்பான். சிவா சாருக்கு வந்து பிக் டேட்டா மார்க்கெட்டிங்கில் இருந்தாருன்னா அவர் தெரிஞ்சு போயிடும். உடனே டார்கெட்டட் மார்க்கெட்டிங் நாங்கள் போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா டேலி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டியாமே வரியா அப்படின்னு கூப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உட்காந்தாலும் டார்கெட்டட் வந்து இப்போ வந்து பிக் டேட்டாஸ் யூஸ் பண்ணி வராங்க. ஸோ பிக் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து பின்னாடி வந்து பிக் டேட்டாஸ் யூஸ் பண்ண போகுது. டிரைவர்லெஸ் கார்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாஸ் தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிக் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு என்ன தேவை இருக்குது, என்ன தேவையில்லை, ஏன் இன்ஆப்ரேட்டிவாக இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன கொடுக்கலாம் அவருக்கு, இதுமாரிலாம் இப்போ வந்து பிக் டேட்டாஸ் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியும். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி அவங்க என்ன செய்கிறாங்க, இதுமாதிரி பிக் டேட்டாஸ் வச்சுருக்காங்க. பிக் டேட்டாஸை வச்சுட்டு நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதுமாரி அதுவும் நினைக்கும். இதுமாரி அது சொல்லி கொடுக்கும், போட்டு கொடுக்கும். இதுமாரி இவர்கிட்ட இதுமாரி இருக்குது, அவர்கிட்ட அதுமாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸோட ஃப்ரெண்டாக இருப்பீங்க, அவர் சொல்லு ஒய் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு அது கேட்கும். எப்படி சார் இருக்கீங்க, ஆமாம்ல இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சு, இவன் எப்படி நம்ம விட்டான் போடுறா கிளிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பார்க்குது இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு சொல்லி அது சஜஸ்ட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. ஆகா நம்பால கிடச்சிட்டா எப்படா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. உங்களுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் டேட்டா எடுத்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யார், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு யார், அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் இவர் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி நிறைய சஜஸ்ட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மேப்பு, நீங்கள் காரில் மேப் போட்டு ட்ராவல் பண்ணுவீங்க, தப்பான வழியில் போனால் கூட மேப் என்ன சொல்லிடும் அப்படின்னா தப்பாக போயிட்டுருக்கீங்க, தப்பாக போயிட்டீங்க, இந்த வழி திரும்பலையா, பரவாயில்ல கவலைப்படாதீங்க, அடுத்த ரூட் ஒன்று இருக்குது, அடுத்த ரூட்டை காமிக்கிறேன் அப்படின்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ
ஒரு கேள்வி என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பயங்கரமான விலைலாம் ரொம்ப கம்மி தான் சார். இப்போ பைத்தான் மாரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய பேர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 5000லாம் கிடைக்குதுன்னு சொல்லி அதிர்ச்சி அடையலாம் வச்ச தகவல்லாம் இருக்கு. என்ன சார் அதிர்ச்சி? ஒண்ணும் இல்ல சார். நீங்க பில்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா, அது டேட்டா கேப்சர் பண்ணி டேலில என்ட்ரி போட்டுருமா? அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப என்ன ஆச்சு அது? ஒரு பில்ல ஸ்கேன் பண்ணிட்டு அது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி பாஸ் பண்ணுது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எவ்வளோ கிடைக்கும் சார் அப்படின்னா, ரூ. 5000 குடுக்குறேங்கிறாங்க சார். ஏன்னா இது நிறைய பேர் பெரிய வால்யூம் ரூ. 5000 கிளிக் பண்ணாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய லெவல்ல பெரிய கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன லெவல்ல ஆளுங்க யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு பெரிய லெவல் பணத்தை எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அமேசான் பிரைம் வீடியோ இருக்கு. அவன் என்ன பண்றான்? படத்தை போடுறான். புது படத்தை வாங்கி போடுறான். அவன் என்ன சொல்றான்? 10 கோடி சப்ஸ்கிரைபர் இருந்தா போதும். ரூ. 1000 ஒரு வருஷத்துக்கு கட்டினா போதும். நான் புது புது படமா ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா. ஸோ 10 கோடி இன்ட்டு ரூ. 1000 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ? அதோட வால்யூம் என்ன வால்யூம் அது? ஏப்பா! யூ கான்ட் இமேஜின் த வால்யூம் அது. இதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஸ் பண்றாங்க. பிக் டேட்டாஸ்க்கு ஹடூப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹடூப்லாம் ஓப்பன் சோர்ஸ். எல்லாருமே நீங்க ஆண்ட்ராய்டு மாரி யார் வேணாலும் நீங்க வந்து பிக் டேட்டா அனாலிட்டிக்கா ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஹடூப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டேட்டா ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்க, இப்போ டிபில போயிடுச்சு. 1 டிபி, ஜிபிலாம் தாண்டி போயிட்டுருக்கு உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப எல்லாம் கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டேட்டாஸ்லாம் அதெல்லாம் வச்சுக்க வேணாம் சார். ஆஃபீஸே கிடையாது. வொர்க் ஃப்ரம் ஹோம் போகுது. வொர்க் ஃப்ரம் ஹோம் போகிறப்ப எதுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் க்ளவுடில் தூக்கி டேட்டாவும் போடுங்க. யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங். நான் சொல்கிறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏ ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பி ஃபார் பிக் டேட்டா, சி ஃபார் க்ளவுட் கம்ப்யூட்டிங். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஏன்னா நம்ம இமெயில்ஸே க்ளவுடில் தான் இருக்குது. எங்கே பண்ணாலும் நம்ம இமெயில்ஸ் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அதனால பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்டர்நெட்ஸில் தான் உங்களுக்கு இருக்குது. டேட்டா அனாலிட்டிக் இருக்க டேட்டாவை என்ன அனலைஸ் பண்ணி நான் வந்து தகவல் என்னால் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஏரியாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட்டனிங் டேட்டாஸாக இருக்குது. அதனால நம்ம வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எனக்கு நான் இங்கே வீட்டில் தானே செஞ்சுட்டு இருக்கேன், நான் என்ன செஞ்ச யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளால் இன்னைக்கு எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால தான் நான் வந்து ஒரு மெசபட்டோமியால ஒரு சின்ன லெவல்ல ஒரு 7500 கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அக்கௌண்டிங் அப்படின்னாலே கவுண்டிங் தான். அப்ப எதுக்காக அக்கௌண்டிங் வார்த்தை வந்துச்சுன்னா கவுண்ட் பண்றதுக்காக. அவர் பெரிய மாஸ்டர் இருந்திருப்பாரு போல, ஆடு மாடுலாம் இருந்திருக்கும் போல இருக்கு. அதை கவுண்ட் பண்ணி எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை மாடு இருக்கு, ஒழுங்கா ஈவினிங் வந்துச்சான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க. தே பிகம் அக்கௌண்டன்ட். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பாசியோலி அப்படிங்கிறவர் தான் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் இட்டாலியில கண்டுபிடிச்சார். இது மாரி டெபிட் கிரெடிட். டெபிட்னா ரைட் ஹேண்ட் சைடு, கிரெடிட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அவங்க லெஃப்ட்ல போட்டு ரைட்ல போடு, செலவெல்லாம் இதுல போட்டுக்கோ, அதில் ரைட்ல போட்டு லெஃப்ட்ல போட்டுக்கோன்னு சொல்றேன். டெட்டார் கிரெடிட்டார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை டெபிட் கிரெடிட்ஸ்னு கொண்டாந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அவரை இட்டாலியிலேருந்து கொண்டாந்தாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வரப்ப நீராவி இன்ஜின்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வரப்ப அடுத்த லெவல் மாறிச்சு. ஃப்ளைட்ஸு, பிளைன்ஸ்லாம் வரப்ப, ஷேர்ஸ் மார்க்கெட்ஸ்லாம் வரப்ப அக்கௌண்டிங் லெவல் வேற லெவலுக்கு போச்சு. கம்ப்யூட்டர் வந்தோடனே ஒரு லெவல் மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது இன்டர்நெட் வரப்ப அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆன் திங்கிங், டீப் லேர்னிங் இதுமாரி விஷயங்கள்லாம், மிஷின் ஆன் லேர்னிங்லாம் வர 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 மிஷின்ஸ் நான் செய்கிறேன் சார், இதெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கு, இதை நான் செய்கிறேன் பாஸ், நீங்கள் இப்போ வேறு வேலை பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்துட்டு இருக்கு. இதோட நோக்கம் வந்து பயமுத்துறதோ இல்லை இது பண்ணுறதோ கிடையாது. இதோட நோக்கம் வந்து வி ஆர் லிவிங் இன் அ டெக்னாலஜி எரா. இந்த விஷயம் நம்ம வந்து வி ஆர் இந்த டெக்னாலஜி எரால இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஹவு டு மேக் அவர் செல்ஃப் என்ன மாரி இதுக்கேற்ற மாரி ஒரு பிஸ்னஸ் மாடல் செலக்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கேற்ற மாரி நம்மளோட ஸ்கில்ஸை நியோ ஸ்கில்லிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ நியோ ஸ்கில்லிங் அப்படின்னா பழைய ஸ்கில்லை மறந்துட்டு புது ஸ்கில் கற்றுக்கிறது, அதான் நியோ ஸ்கில்லிங். இப்போ முன்னாடிலாம் 10 வருஷம் வரைக்கும் ஓட்டலாம் நம்ம அவங்க ஸ்கில் வச்சுட்டான். இப்போ என்ன சொல்றாங்க, எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் புது ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கணும். தொழிலில் இருக்கணும்னா யூ ஹவ் டு லேர்ன் எ நியூ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறாங்க, நியோ ஸ்கில்லிங் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம ப்ராக்டிஷனர் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நம்ம சொல்றது என்னன்னா வி ஹேவ் டு, நம்மளால எவ்வளோ பார்த்துட்டோம், இதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது. அந்த டெக்னாலஜி நம்மளும் அடாப்ட் பண்ணிப்போம். டெக்னாலஜியை எப்படி ஒர்க் பண்ணி இப்போ என்ன ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸாக நம்ம ஆஃபீஸ்லாம் இருக்கணும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸ்னா வி ஹேவ் டு ஹேவ் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு ஒரு டேட்டா அனாலிட்டிக்லாம் தெரிஞ்ச ஒரு பையன் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணானா தட் வில் பி பெட்டர். நம்ம வந்து பண்ணணும், தட் வில் பி கொடுத்தோம்னா இதாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன் நான். அதனால இது வந்து ஐ திங்க் ஸோ இட்ஸ் அ டைம் ஃபார் அஸ் டு சேஞ்ச். இதுமாரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் டு அடாப்ட் த டெக்னாலஜி. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வி ஹேவ் டு ஹேவ் எ நியோ ஸ்கில்லிங் டெக்னாலஜிஸ். நம்ம வந்து ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா
ஐ திங்க் வி கேன் ஆல்சோ ஹாவ் ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் எப்படிங்கிற மாரி விஷயங்களை ஸ்டடி பண்ணால் வி கேன் ஹேவ் அன் பிஸ்னஸ் அட்வைசரி ரோல் இன்னைக்கு பெரிய லெவலில் அடுத்தது போக ஆரம்பிக்கும். இன்டர்னல் ஆடிட்ஸ் இதுமாரி ரோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ புக் கீப்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, வருங்காலத்தில் பாட் கீப்பர்ஸ் இருப்பாங்க. பிஓடி அப்படின்ற பாட் கீப்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐ திங்க் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இட்ஸ் அ பிட் சயின்டிஃபிக்கான ஒரு டாபிக், டெக்னாலஜி வைஸ் டாபிக். பட் ஐ திங்க் இட்ஸ் அ டைம் ஃபார் அஸ் டு டெலிவர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜி வைஸ் டாபிக் வந்து நம்ம ஒதுக்கி தள்ளாமல் நம்ம வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் அன் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளாமல் அடுத்தவங்களையும் வந்து இதுமாரிலாம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வி ஹேவ் டு மேக் அவர் செல்ஃப், அவர் கிளையண்ட் ஆல்சோ அவேர்னஸ் கொடுக்கணும். காம்படிஷன் வேர்ல்டுலேருந்து எங்கே வேணாலும் நமக்கு காம்படிஷன் வரலாம் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் வித் திஸ் நோட் I finish my presentation. Once again, I thank AXN, Shiva sir, as well as Tirupur Tax Practice Association, as well as Tirupur Export Association for giving me this such a wonderful opportunity. Thanks a lot, sir. Thanks a lot, sir. Thank you, Vishakan sir. Almost wonderful speech. இதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஓவர் டு சோம் சார். மிஸ்டர் விஜயகுமார் சார். சொல்லுங்க சார், ஓவர் டு யூ சார். இவர் பேசிட்டுங்க. இவர் சிவசக்திவேல் அவர் தான் இருக்குங்களா? அவரது முடிஞ்சது சார். ஓகே சார். ஃபைன் சார். ஓகே சார். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் இவர் நம்ம ஆடிட்டர் விசாகன் அவர்கள் பேசுனதை கேட்டோம். நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்கள் எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னார். ஸோ நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வர வர நம்முடைய எல்லா இடத்துலையும் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ண போடுறோங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம புக் கீப்பிங் வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத கூட சார் இன்னைக்கு சொன்னார். ஸோ இந்த ஆங்கிள்லாம் கூட பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்தா கூட டேட்டா எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புதிய கோணம். நிச்சயமாக வருங்காலத்தில் இன்னும் அரசாங்கம் வந்து அவங்களே டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நோட்டீஸ் சலான் கொடுக்குற லெவலில் டெவலப் ஆயிடுவாங்கிறது இன்னைக்கு சொல்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இது ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறதாங்க. ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் கொஞ்சம் டிலேவாக ஆகிட்டு இருக்கு. ஆனால் வெரி சூன் இந்தியா வில் ஆல்சோ பிகம் சச் அ வே தட் எவ்ரி பேன் ஹோல்டர் வில் கெட் அ சலான் ஃப்ரம் த கவர்மெண்ட். நீ இவ்வளோ டேக்ஸ் கட்டு அப்படிங்கிறத மிக சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. அதனால நம்ம பியூராக க்ளீனாக வந்து புக் கீப்பிங்கை வருங்காலத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பாக வலியுறுத்திட்டு நம்ம க்ளீனாக வச்சுட்டு நம்ம பேங்கிங் த்ரூ சேனலில் வந்து நம்ம நல்லா முறையாக உபயோகித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே வட்டி ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பேங்கிங் கிரெடிட்லாம் பார்த்தீங்கன்னா சப்வென்ஷன் 5% வரைக்கும் எல்லாத்துக்குமே எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் ஆகிட்டுனால எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஸோ 3 to 4% கிடைக்குது. ஸோ இன்டர்நேஷனல் ஃபண்டிங் லெவலுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பேக்கிங் கிரெடிட் இன்னைக்கு அவைலபிள். ஸோ இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்காது. ஸோ வெரி மச் காம்படேட்டிவ். அது மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய சலுகைகளும் கொடுக்குறாங்க. அதே அளவுக்கு டேக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வசூல் பண்ணுறல ஜிஎஸ்டிலையும் இன்கம் டேக்ஸ்லையும் ரொம்ப கராராக வசூல் பண்ணுற வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீ எல்லாம் அதை கரெக்டாக நம்மளும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்குண்டான டூல்ஸ் டேலியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அக்கௌண்டிங் நம்ம அதை இன்னொரு பில் இருக்குல்ல, இது ஒரே பில் தான். சரியாக பயன்படுத்தி கொண்டு வருங்காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலும் திருப்பூர் என நம்மளுடைய இலக்கான 1,00,000 கோடி வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து கடந்த 3-4 வருடமாக சொல்லிட்டு இருக்கோம். 25,000 கோடியிலிருந்து இப்போ 40,000 கோடி வந்திருக்கோம். ஸோ நம்ம திருப்பூரில் வந்து 1,00,000 கோடி வர்த்தக இலக்கை ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு விற்பனையில் வந்து நம்ம அடையணும் அப்படின்னா சரியான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் வச்சுக்கணும். ஃபியூச்சரில் நம்ம வந்து நிச்சயமாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் அசோசியேஷன் மற்றும் இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆடிட்டர் விசாகன் அவர்களுக்கும் ஆக்ஷன் இன்ஃபோ சிவா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு முக்கியமாக நம்ம டாக்ஸ் ப்ராக்டிஷனர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சார், சோமு சார் தொடர்ந்து அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இத்தனை பேர் நம்ம இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் செஷனில் நிறைய பேர் உள்ளே வர்றது இன்றைக்கெல்லாம் பீக் ஹவரில் கொஞ்சம் எல்லாம் யோசிச்சுட்டு விட்டுருவாங்க. பட் டுடே அட்டண்டன்ஸ் வாஸ் குட்
Thank you, sir. Thanks for organizing the program. வெல்கம் சார். Thanks for the chief guest for giving a very good presentation. Thank you, sir. தேங்க்யூ சார். சிவா, எஸ் சார். shall we close the program, sir? ஷூர் சார். ஓகே சார். கொஸ்டின் ஆன்சர் எழுத வேண்டியது இல்லைங்களா? இதுல ஒண்ணும் இல்ல சிவா, நம்ம ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. shall we close? Thank you, Vishagan sir. Thank you all participation. Today's attendance, நம்ம விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி today's attendance was very good. Thank you sir. சார் என் கொடுத்துறேங்க சார். Okay, thank you all.